மோடியிடம் போய் சொல் என்று அந்த தீவிரவாதி சொன்னான். மோடியின் பதில் ஆப்ரேஷன் சிந்தூர். இதை பற்றி கேட்பதற்கு நிறைய இருக்குது. நம்ம வந்து ஒரு லாஸ்ட் 10 டேஸாக வந்து பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லி நம்மளை நாமே கேரி அவே பண்ணி நிறைய மைன்யூட்டான டீட்டெயில்ஸை நம்ம விட்டுட்டோம். இந்த காணொலி எதற்கு அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அதை பற்றி ஒரு 100% நாலேஜ் இந்த 1 ஹவருக்குள்ளே 100% நடக்க முடியுமா முடியாதுன்னு தெரியல. பட் எவ்வளோ இன்புட்ஸ் கொடுக்க முடியுமோ உங்களுக்கு கொடுத்து நாளை பின்ன நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஒரு வீடியோ போதும் அப்படின்ற ஒரு இதில் ஒரு ஐடியாவில் தான் இந்த பாட்காஸ்ட்டை நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி நம்மளோட யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் வந்திருக்காங்க. நிறைய கேட்பதற்கு கேள்வி இருக்குது, அவரிடம் போவோம். சார் வணக்கம். ஜெயின் வணக்கம். வெற்றிவேல் வீரவேல் சார், ஒரு வெற்றி கொண்டாட்டம். நிச்சயமாக வெற்றி தான் இது இந்தியாவிற்கு. அதில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. ஐயம் வேணும், ஐயம் வேண்டாம், பாகுபாடும் இல்லை சார். பட் இதற்கு பின்னாடி பல விஷயங்கள் நடந்திருக்கு, திரைமறை விஷயங்கள். அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த பேர் 2 பெண் சிங்கங்களை வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு அமிச்சது, 2 ஜெனரல்ஸ் வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு அமிச்சது, இந்த மாதிரி பல நுணுக்கமான விஷயங்கள் இதில் இருக்குது. பட் இதற்கு எல்லாத்துக்கும் முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நான் போகிறேன் சார். அதுலேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ஜெனசிஸ், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் இதோட வந்து ஸ்பார்க் ஃபயர் என்ன, ஆரம்ப புள்ளி என்ன வேணால் சொல்லிக்கலாம் சார், இல்லை தொடக்க புள்ளி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகள் வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்ன சொல்கிறது, அவங்கள கரெக்ட் ரைட்டு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு நம்ம கொடுக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனால் காஷ்மீர் போன்ற நகரங்களை மோடி அரசாங்கம், இந்திய அரசாங்கம் ஒரு 10 வருஷமாக போராடி ஒரு ஸ்கோப்குள்ளே கொண்டு வந்து ஆர்டிகல் 370 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாம் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து 3 இயர்ஸ் டைம் கேட்குது. இன்னொரு 3 இயர்ஸ் டைம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. கடைசியாக இல்லை, பாதுகாப்பு மட்டும் ஆர்மி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குது. பட் எலெக்ஷனை நடத்த விட்டது ஒரு பெரிய கேட்டகரிக்கலி ராங் மூவ்னு நினைக்கிறீங்களா? இந்த ஜட்ஜுகளோட அவர்களின் புரிதலில் அவர்கள் எதை சரி என்று நினைத்தார்களோ அதை அவர்கள் செய்துள்ளார்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்குறேன்டான்னா, ஜட்ஜுகள் இது மாதிரி மாண்புமிகு நீதிபதிகள் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த தீர்ப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஒருவேளை அவர்கள் காஷ்மீருக்கு ஒரு முறையாவது முழு பாதுகாப்புடன் ஒரு முறை சென்று அங்கே என்ன நடக்கிறது, ஜம்முவில் என்ன நடக்கிறது, காஷ்மீரில் என்ன நடக்கிறது என்று ஒரு 15 நாள், ஒரு 2 நாள் 2 நாள் அல்ல, 15 நாள் இருந்து அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளின் எண்ணோட்டம் எப்படி இருக்கிறது, கட்சிகளின் தலைவர்களை கூப்பிட்டு. ஏனென்றால் ஜட்ஜுகள் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர்கள் சில நேரங்களில் அதிகார வரம்பை மீறும் சில செயல்களை செய்வதாக நான் சொல்லவில்லை, நிறைய பேர் வந்து அதை கருதுகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டின் அதிகார வரம்பு டிஃபைன் செய்யப்பட்டுள்ளது ஆர்டிகல் 32 விரிட் ஜூரிஸ்டிக்ஷன். அந்த விரிட் ஜூரிஸ்டிக்ஷன் கீழ் யார் வேண்டுமென்றாலும் சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் செய்யலாம், அவர்கள் நீதி கேட்கலாம். நீதி தருபவர்கள் அந்த நீதியானது ஷார்ட் டேர்மாக லாங் டேர்மானு அசஸ் பண்ண வேண்டியது அவங்க தான். ஃபார் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் இப்போது நம்ம கிடைக்க போகிற அந்த குறுகிய லாபத்துக்காக நாட்டோட லாங் டேர்ம், அதாவது தொலைநோக்கு பார்வையுடன் சில விஷயங்களை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். இங்கே பிரச்சனை எங்கே வருகிறது என்றால், ஜுடிஷியல் ப்ரைமசின்னு ஒன்று இருக்குது. அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது 3 இது இருக்குது. ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ், அதாவது அரசாங்கம் நடத்துபவர்கள். இன்னொன்று லெஜிஸ்லேச்சர், பாராளுமன்றம். 3வது வந்து நீதித்துறை. யாரும் இன்னொருத்தர் மேலே வந்து அதிகாரம் செலுத்தக்கூடாது என்னும் வண்ணம் நம் அரசியல் சாசன சட்டம் அதை அமைக்கப்பட்டுள்ளது. அதில் சில நேரங்களில் சில என்ன சொல்கிறது தருணங்களில் அங்கே இருக்கும் நீதிபதிகள் அவர்களின் எண்ணோட்டம் தேசிய எண்ணோட்டத்துக்கு, அந்த ஒரு தேசிய எண்ணோட்டத்தின் பார்வையில் இருக்கிறதா, தேசிய எண்ணோட்டத்தின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது என்று இது நான் என் வாயால் சொல்கிறதா நிறைய பேர் நினைக்கலாம். இல்லை, ஹரிஸ் சால்வே சொல்லிடலாம், அதே மாதிரி மகேஷ் ஜத்மாலினி
அவர்களும் சொல்லியுள்ளார். துஷார் மேத்தா இன்று இருக்கும் சொலிசிட்டர் ஜெனரல் அவரும் இதை மேற்கோள் காட்டியுள்ளார். இது மாதிரி நிறைய விஷயங்களில் அவர்கள் தன்னிச்சையாக எடுக்கும் சில டெசிஷன்ஸ் தீர்மானங்களானது சுப்ரீம் கோர்ட்டை எந்த அளவில் மக்களிடையே கொண்டு சேர்க்கும், அவர்கள் எடுக்கும் அந்த செயல்பாடுகள் நேர்மாறான விளைவுகளை நாட்டுக்கு கொடுக்குமா கொடுக்காதா என்று காலம் பதில் சொல்லும். இப்போது காலம் பதில் சொல்லி உள்ளது. இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, காஷ்மீர் பிரச்சனை அதாவது எடுத்துக்கிட்டா ஒரு வார் வரத்துக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் காரணமோ அப்படின்னு மக்கள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை, வெறும் ஜட்ஜ்மெண்ட் காரணமாக நான் பார்க்கல. இதில் வந்து ஒரு ஒரு வெங்காயத்தை உரிக்கும் போது எப்படி லேயர் வித்தின் லேயர்ஸ் இருக்கோ, அதில் ஃபஸ்ட் லேயர் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். அந்த லேயருக்குள்ளே அவங்க பார்க்க தவறியது என்னடென்றால், ஜட்ஜுகள் பார்க்க தவறியது, அங்கே இருக்கும் பிரிவினைவாத சக்திகள் முழுமையாக தகர்க்கப்பட்டனவா, அவர்களின் அரசியல் செயல்பாடுகள் முடக்கப்பட்டனவா, ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ்களை, அதாவது இப்போ இருக்காங்க பாருங்கள் OGWன்னு சொல்லுவாங்க, அவங்க யாரும் இல்லை, சாஃப்ட் டெரரிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவன், டெரரிஸ்ட்டுக்கு சப்ளை கொடுக்குறவன், அவன் வந்து துப்பாக்கி எடுத்து சுடணும்னு இல்லை. நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒருவரை தாக்க போனீங்கன்னா, நான் வந்து இந்த கத்தி எடுத்துகிட்டு போய் சொருவு அப்படின்னா, இட் இஸ் கமிஷனிங் த அஃபென்ஸ். கான்ஸ்பிரசியில் ஐ எம் பார்ட் ஆஃப் இட். பழைய நியாய சட்டப்படி 120 அப்ளை ஆகும். பார்ட் ஆஃப் த கான்ஸ்பிரசி. இந்த OGWன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள வந்து இன்னும் அவங்க ஒரு தப்பும் செய்யாதவங்க மாதிரி, அவங்க ஒரு போராளிகள் மாதிரி சித்தரிப்பது என்னை பொறுத்தவரை அது அறமற்ற செயல். அதை நீதித்துறையே அதை வழிவகுத்துள்ளது கொஞ்சம் கவலை அளிக்கிறது. கொஞ்சம் இல்லை, நிறையவே கவலை அளிக்கிறது. ஒருவேளை அன்று சொன்ன ஜட்ஜுகள், மாண்புமிகு நீதி அரசர்கள், பிரதமரை கூட அரசர்னு சொல்ல மாட்டோம், ஜட்ஜுகளை மாத்திரம்தான் நம்ம ஜனாதிபதின்னு தான் சொல்லுவோம். ஜட்ஜுகளை மாத்திரம்தான் நீதி அரசர்கள்னு சொல்கிறோம். அவர்களை ஒரு முறை அந்த பேல்காமுக்கு ரத்தம் கசிந்த மண்ணை ஒரு முறை முழு பாதுகாப்புடன் காட்டினால் அவர்கள் மறுபரிசீலனையும் செய்யலாம், இந்த தேர்தல் தேவையா என்று. ஜட்ஜுகள், அதாவது இவங்க வந்து கொடுக்குற ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டையும் லாங் டேர்ம் மெஷர்ஸ், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொலைநோக்கு பார்வை கொண்டு அவர்கள் இது மாதிரியான தீர்ப்புகளை கொடுத்தால் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் அவர்கள் பலம் கூட்டுவார்கள். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை அவங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸை, டிஜிஎம்ஓஸை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம், இல்லை க்ளோஸ்டு என்வெலப்ஸில் இப்போ இருக்க செக்யூரிட்டி சுச்சுவேஷனை பற்றி ப்ரீஃபிங் கேட்டிருக்கலாம். காஷ்மீர் இஸ் நாட் அன் ஆர்டினரி சுச்சுவேஷன், இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன். அது கொஞ்சம் அசாதாரண சூழலில் இருக்கும் ஒரு மாநிலம். அதை புரிந்து கொண்டு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். சார், நம்ம அப்படியே ஏப்ரல் 22க்கு போயிடுவோம் சார். ஸ்ட்ரெயிட்டாக ஹனிமூனுக்கு வந்தவங்க, நர்வால், டெஃபினெட்லி நேர்வால், யுவர் ஃப்ரெண்ட், ஐ நோ தட் பர்சனலி, ஐ நோ தட். ஹனிமூனுக்கு வந்தவங்க, டூரிஸ்ட்டுக்கு வந்தவங்க, ஜாலியாக நம்ம காஷ்மீரை சுற்றி பார்க்கலாம், இது திரும்பி இந்தியாவுக்கு வந்துடுச்சு. ஏன்னா காஷ்மீர் மக்கள் நிறைய பேர் வந்து அந்த 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 ட்ரான்சிஷனை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா டூர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. காஷ்மீர் மக்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக பல வருடங்கள் கழித்து காசை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. காசுனா அவங்களோட வாழ்வியலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி டூரிஸ்ட் வந்து போயிருக்காங்க. கல்லெறியும் சம்பவங்கள் எதுவும் நடக்கலை. ஆப்பிள் ட்ரேட் திரும்பியும் வளர்ந்துட்டு இருக்கு. காஷ்மீர் ஆப்பிள் ட்ரேடு எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப வருஷம் எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆப்பிள். ரெண்டாவது, காஷ்மீரில் இருக்கும் மற்ற இந்த போட் ஹவுசஸ் இதெல்லாமே அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஹோட்டல்ஸ் அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா 6,000 ரூபா இருந்த ரெண்ட் இன்னைக்கு 60,000. நார்மல் ஹோட்டல்ஸ் 45,000 ரூபா 60,000 ரூபா போயிட்டு இருக்கு. லக்ஸரி டூரிசமாகவும் இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா சார், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து இது வந்து லோவர் கிளாஸ், ஐ மீன் உழைக்கும் வர்க்கங்களின் லோவர் கிளாஸ் கட் பண்ணிருங்க. சம் டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து உழைக்கும் வர்க்கங்களின் டூரிஸ்ட் ஸ்பாட்டு, சம் வந்து மிடில் கிளாஸோட டூரிஸ்ட் ஸ்பாட்டு, சம் வந்து லக்ஸரி டூரிஸ்ட் ஸ்பாட்னுவாங்க. காஷ்மீர் நம்ம பார்க்கும்போது 3 செக்டாரையும் வந்து இட் ஹஸ் ஸ்கேட்டர்ட் சார். அதாவது அடிப்படையாக
காஷ்மீரில் பிரச்சனை தொடங்கியது 1900 மிட் 80s 80களில். அன்று தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை 87 பிறந்திருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு 40 வயசு, கிட்டத்தட்ட 38 வயசு. அவங்க காஷ்மீரில் வந்து அவங்க கேட்டது என்ன? துப்பாக்கி சூடு, தீவிரவாத தாக்குதல், கல் எறியறது, அப்படி இல்லைன்னா போராட்டங்கள் வெடித்து கர்ஃப்யூ, தேசிய கொடியை அவமதிப்பது, தனி நாடு நாங்கள் தனி நாடுன்னு சொல்வது, காஷ்மீருக்குள்ளேயே வந்து பாகிஸ்தான் கரன்சி வந்து யூஸ் பண்ணுறது, இந்தியன் கரன்சியை யூஸ் பண்ணாமல் இருந்தது, இதெல்லாம் தான் கேட்டிருக்கோம். அதிலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலைமை இன்று உருவாகி கொண்டு இருக்கிறது. ஏன்னா அன்னைக்கு வந்து காஷ்மீர் கரன்சியை காஷ்மீரில் வந்து இந்தியன் ரூபாய்க்கு ஈக்குவல் காஷ்மீரி பாகிஸ்தானி ருப்பி கூட செல்லும் அப்படின்னு சொல்கிற நிலைமை ஏன் இருந்ததுன்னா, பாகிஸ்தானி ருப்பியோட வேல்யூ இந்தியன் ருப்பியோட கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இன்றைக்கி பாகிஸ்தானி ருப்பி கிட்டத்தட்ட 300 ரூபா போகுது, 280 ரூபாலேருந்து 300 ரூபா போகுது. அதை எடுத்துகிட்டு வந்தால் இந்தியன் ருப்பி பெட்டரா பாகிஸ்தானி ருப்பி பெட்டரான்னு கேட்டால் இந்தியன் ருப்பி தான் பெட்டர். கரெக்ட் சார். வாழ்க்கையில் முதல் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்துருக்காங்க அவங்க, ரேஷன் சப்ளை ஒழுங்காக பார்த்துருக்காங்க ரொம்ப வருஷம். பிடிஎஸ் ஆமாம், பிடிஎஸ் வந்துருக்கு. எல்லா கவர்மெண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து போயிருக்கு. 105 எனக்கு தெரிஞ்சு 105 கிளாஸஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த 370 கீழே. எஸ் ரிசர்வேஷன் வால்மீகி கம்யூனிட்டி, அதாவது வால்மீகி கம்யூனிட்டின்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்தியா ஃபுல்லாக ரிசர்வேஷன். இங்கே அரக்குவேலிடும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமேதை அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கரை கையில் தூக்கி பிடிச்சி அரக்குவேலிடும் எல்லாரும் காஷ்மீர்னு வரும்போது வாய்மூடி பேசுவோம், சைலண்டாக இருந்தாங்க. ஏன் அங்கே வந்து ரிசர்வேஷன் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஊர் எப்படின்னா உண்மையான சமூக நீதி தான் மோடி அவர்கள் ஒரு எம்பிசியில் இருந்த மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் தான் உண்மையான சமூக நீதி. நம்ம ஊர் யாரு? கவுல் பிராமணர் ராகுல் காந்தி தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு, அதாவது நாங்கள் வந்து சமூக நீதியை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு என்ன கவுல் பிராமணர்னு சொல்றதையே நான் அந்த கூற்றையே நான் வந்து எதிர்க்கிறேன். அடிப்படையாக நான் வந்து பிராமண சமூகத்தை சேராவிட்டாலும் நிறைய பேர் என்னை பற்றி நிறைய கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. அதனால் நான் இதை சொல்ல வேண்டியதாக போகுது. பை பர்த் ஐ எம் தெலுங்கு, படித்ததெல்லாம் சென்னையில். எனக்கு எந்த பொலிட்டிக்கல் ஆசையும் இல்லை, நான் எந்த எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு இல்லை, நான் நானாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் நான் இந்த நாட்டின் பிரஜையாக எனக்கென்று சில கடமைகள் உள்ளது. இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையும் சீரழிக்கும் வண்ணம் யார் செயல்பட்டாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்கும் தன்மை எனக்கு உள்ளது. அந்த அதிகாரம் எனக்கு இந்த அரசியல் சாசன சட்டம் வழங்கியுள்ளது. இது யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. பிறப்பால் தெலுங்கு பேச ஃபேமிலியில் பிறந்தேன், வளர்ப்பால் தமிழ் பேசுகிறவங்க முன்னாடி ஏதோ என் தமிழ் இங்கே இருக்கிற தமிழர்களோட கொஞ்சம் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கு சார். இல்லை, புரிஞ்சால் போதும். மேனக்கேம் சென்னை அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் படத்தில் போட்டு நான் ஆக்ட் பண்ணுற டைப் நான் இல்லை. கேட்டால் நான் தமிழ் காப்பாற்ற வந்தவங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். அப்பார்ட் ஃப்ரம் தட், கம்மிங் பேக் டு தி இஷ்யூ, நான் இந்த மொத்த பிரச்சனையை அணுகிற விதம், இவங்க பண்ணுற வேலைகள், இவங்க பண்ணுற இது, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரை வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாகவே இன்னும் இவங்க கருதலை, இந்தியாவில் ஒரு பகுதியாக கருதலை. இங்கே இருக்கிறவங்க வந்து சில பேர் வந்து அங்கே பிரிவினை பேசுகிறவங்க அந்த பிரிவினையை தூக்கி பிடிக்கிற மாதிரி இங்கே பேசிகிட்டு உட்காந்துருக்காங்க. என்னவோ இன்னும் வந்து காஷ்மீரில் வந்து இல்லாத போராட்டம் அங்கே நடக்கிற மாதிரியே இவங்க சித்திரீகரிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி சில மாநிலங்கள் இந்தியாவில் இன்னும் இருக்கிறது. அது சரியாக தப்பான்றது அதில் ஒரு கேள்வியே வராது, அந்த டவுட்டே வேணாம், தவறு தான். ஸோ இந்த காரணங்களெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது காஷ்மீரில் எலெக்ஷன் நடக்கணுமா, எலெக்ஷன் நடக்க வேணாமா, இந்த April 22 அட்டாக் நடந்ததா, நடக்க வேணாமா, இதெல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம அடிப்படையாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பாராளுமன்றம் ஆர்டிக்கல் 370 ரத்து செய்த போது 370 பேர் ஓட்டு போட்டாங்க. எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள் மிகவும் கம்மி. ஸோ இன்னைக்கு ஜுடிஷியல் சுப்ரிமசி, அதாவது நாங்கள் சொல்வது நீதியை நிலைநாட்டும் வண்ணம் உள்ளது அப்படின்னு நினைக்கிறவங்க, அசம்பிளி இஸ் வில் ஆஃப் த பீப்புள்னு சில நேரத்தில் வர்டிக்ட் கொடுக்குறவங்க, அன்றைக்கும் வந்து பார்லிமெண்ட் இஸ் வில் ஆஃப் த பீப்புள்னு மறந்துட்டாங்களே, ஏன்னு எனக்கு புரியல சார். இங்கே இந்த ஓட்டு அரசியலுக்காக எதை வேணாலும் எங்கே வேணாலும் மாற்றி மாற்றி பேசலாம் அப்படின்னு நிலைமை வந்துருச்சு சார். நம்ம April 22 போயிடலாம் சார். வில் கோ டு இட். நம்ம நிறைய இன்ட்ரடக்ஷன் பேசியிருக்கோம் அதை பற்றி.
ஸோ 22ஆம் தேதி அன்னைக்கு ஹனிமூன் வந்தவங்க, டூரிஸ்ட் வந்தவங்க எல்லாரையும் பார்த்து அவன் இந்துவான்னு செக் பண்ணி கொலை செக் பண்ணி பண்ணல சார், தேவர் ஸ்ட்ரிப்டு. இந்த ஸ்ட்ரிப்ட் அதான் சொல்கிறேன் நான். அதை லிட்ரல் நான் ரொம்ப லிட்ரல் மீனிங் செக்குடுன்னு நான் வார்த்தை சொன்னேன், நீங்கள் ஸ்ட்ரிப்ட்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்கீங்க அதை. லிட்ரல் மீனிங் என்னடான்னா, அவர்கள் உடைகளை கழட்டச் சொல்லி அகற்றச் சொல்லி அவர்கள் யார் என்று அவர்கள் உடம்பில் இருக்கும் ஆணுறுப்பை பரிசோதித்து அதை வைத்து அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது என்று சொல்லி தனிமைப்படுத்தி அவர்களை சுட்டிருக்கிறார்கள். எஸ், இதே வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் அட்டாக், இந்த நேச்சர் ஆஃப் அட்டாக் வந்து 7 அக்டோபர் 2023 பாலஸ்டைனில் நடந்த, இஸ்ரேலில் நடந்த தாக்குதலுக்கும் இதுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம், மோடஸ் ஆப்பரண்டி எம்ஓ அதில் பெரிய வித்தியாசம் தெரியல. கிட்டத்தட்ட டார்கெட் இன்னசென்ட் சிவிலியன்ஸ், நேச்சர் ஆஃப் அட்டாக் சர்ப்ரைஸ், அவங்களுக்கு இருந்த சப்போர்ட் லோக்கல் பாப்புலேஷனோட சப்போர்ட், ஓஜிடபிள்யூஸோட சப்போர்ட், ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸோட சப்போர்ட் அங்கே சுற்றி இருக்கும். கன்ஃபார்மாக சொல்கிறேன், இது ஒரு நாளில் நடந்த தாக்குதலாக என்னால் பார்க்க முடியாது. இதற்கு குறைந்தபட்சம் 15 நாளாவது அவங்க ரெக்கி ஒர்க் பண்ணியிருக்கணும், அந்த இடத்த போய் பார்த்துருக்கணும். அங்கே எத்தனை டூரிஸ்ட் வராங்க, எத்தனை எக்ஸிட் இருக்குது, எத்தனை என்ட்ரி இருக்குது. கேள்வி வருது இந்த இடத்துல. காஷ்மீர் போன்ற மாநிலத்தில் இந்தியா முழுக்கவே இன்டெலிஜென்ஸ் ரொம்ப செமையாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. காஷ்மீரில் 2 to 3 times எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட இடத்துல அவ்வளோ பெரிய கன்னை தூக்கிக்கிட்டு எப்படி இவங்களால உள்ளே வர முடிஞ்சுது? See, let me tell you something. It is an intelligent failure? No. It is not. இல்லை சார், அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், இல்லை. இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கிடையாது. இல்லை, செக்யூரிட்டி லேப்ஸ்ன்னு சொல்லலாம், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு புரியல, அதனால கேட்குறேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி லேப்ஸ்? இந்த இடத்துல எப்படி டிஃபர் பண்றீங்க? இன்டெலிஜென்ஸ் என்பது வந்து காரை இங்கே நிறுத்துகிறோம், இந்த இடத்துல நிறுத்தினா இந்த பர்டிகுலர் வண்டி நிற்க போட இடம் இது, இந்த பார்க்கிங் லாட் நம்மளது இல்லை, இந்த பார்க்கிங் லாட்டில் இந்த வண்டியை நிறுத்தக்கூடாது, இது நம்ம லாட் இல்லைன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல காரை நிறுத்திட்டோம் அப்படின்னா அதை கண்டுக்காமல் விட்டுறதோ, அதை கண்டுக்காமல் பண்ணுறதோ, அது வந்து செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயமா, இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா? செக்யூரிட்டி ஷுட். Now you are coming to the point. Correct. Okay. தெரிந்தே வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் அந்த வண்டியை நிறுத்துறீங்கன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் willfully டூயிங் இட். அப்போ உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இல்லை, ஆனால் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, அங்கே இருக்கிறோட தப்பு, அந்த லோக்கல் பர்சனோட தப்பு, அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இஸ் கல்பபிள். அந்த இடத்த வந்து டூரிசமுக்கு திறந்த விட்டப்போ அந்த இடத்துல காஷ்மீர் பகுதியானது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டொமைன் இருக்குது. எல்ஓசியில் வந்து இராணுவம் பாதுகாக்கும், இன்டர்நேஷ்னல் பார்டரை பிஎஸ்எஃப் பாதுகாக்கும், உள்நாட்டில் மெயின் ஹைவேஸ், ஆர்டீரியல் ரோட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து சிஆர்பிஎஃப், ஐடிபிபி போன்ற அமைப்புகள் பாதுகாக்கும். ப்ளஸ் தீவிரவாதிகளை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஆர்ஆர் இருக்காங்க, ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் இருக்காங்க. இப்படி அவங்கவுங்களுக்கு ஒரு டொமைன் இருக்குது. லோக்கல் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து இட் இஸ் எம்பவர்ட் டு. ஓகே, எஸ்ஹெச்ஓக்களுக்கு தெரியும். அப்போ எஸ்ஹெச்ஓ என்ன தூங்கிட்டு இருந்தாரா? அப்போது இத்தனை நாள் அங்கே வந்து ஒரு சிம் கார்ட்ஸ் அவங்க ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து அவங்க சில வேலைகள் பண்ணுறது, சில கடைகள் அங்கே மூடப்பட்டு இருந்தன, அந்த தாக்குதல் நடக்கும் என்று சில விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது. அப்போது அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த சோர்ஸஸ் என்ன? அங்கே செக்யூரிட்டி லேப்ஸ் வரக்கூடும் அப்படின்ற ஏன் கணிக்க முடியல? ரெண்டாவது, மத்திய உளவுத்துறை சேர்ந்த அதிகாரிகளும் அந்த நேரத்தில் அந்த பிக்னிக் ஸ்பாட்டில் பேல்காமில் இருந்திருக்காங்க. ஒரு விமானப்படை சேர்ந்த கார்பரல் இருந்திருக்காரு, ஒரு கப்பல் படையை சேர்ந்த ஒரு லெஃப்டினன்ட் இருந்திருக்கார், நர்வால் அப்படின்னு சொல்ல காலம் சென்ற நர்வால். ஸோ இத்தனை பேர் அவங்க அங்கே அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இன்புட்டானது அவங்களுக்கு யார் கொடுத்தது? யோசிச்சு பாருங்க. ஏன் செக்யூரிட்டி அந்த இடத்துல போடலை? ஏன் கவர்மெண்ட் இந்த இடத்த ஓப்பன் பண்ண போகிறத வந்து மத்திய அமைப்புகளுக்கு தெரிவிக்கவில்லை? பிக்கெட் ஹாஸ் டு பி புட். ப்ராப்பர் செக்கிங் ஏன் பண்ணல? அவங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வர முடியாது, எக்ஸிட் அண்ட் என்ட்ரி வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பக்கத்தில் காடுகள் அதிகமாக இருக்குது,
ஒரு தாக்குதல் பண்ணிட்டு ஈஸியாக அவங்க எஸ்கேப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். தெரிந்தே செய்த ஒரு வேலையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். தி கல்பபிலிட்டி ஆன் தி போலீஸ். லெட் மீ டெல் யூ கேட்டகாரிக்கலி, ஒரு சிஸ்டமில் ஒரு மெலைஸ், ஒரு தவறு அதில் உள்ள போக ஆரம்பிச்சதுன்னா அந்த தவறை நீங்கள் வந்து ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ 3 நாள்லையோ அதை சரிப்படுத்த முடியாது, சீர் செய்ய முடியாது. அரசாங்கம் கேட்ட அந்த 3 வருடம் இந்த புல்லுருவிகளையும் இவர்களையும் கலைப்பறிப்பதற்குத்தான் அவர்கள் கேட்ட 3 வருடம். போலீஸ்லேயே கூட எத்தனையோ பேர் வந்து காஷ்மீர் போலீஸில் இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்கலாம், OGWs. அவங்க எல்லாரையும் வந்து கண்டுபிடித்து அவர்களை அகற்றுவதற்கு அரசாங்கத்திற்கு சில கால அவகாசம் தேவை. இந்த கால அவகாசமானது சரி, காஷ்மீரில் வந்து ஜனநாயகத்தை நிலைநாட்டும் வண்ணம் நாங்கள் தேர்தல் நடத்தினோம், ஜனநாயகம் தான் முக்கியம், இப்படி சொல்கிற எல்லாருக்கும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், 1990களில் 6 வருடங்கள் தேர்தல் இல்லாமல் இருந்தது காஷ்மீரில். பஞ்சாபில் தேர்தல் இல்லாமல் இருந்தது. நிறைய டிஸ்டர்ப்டு ஏரியாஸில் நம்ம தேர்தல் நடக்காமல் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஸ்டேட் ஷுட் எக்ஸிஸ்ட் அஸ் அ செக்யூரிட்டி. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வண்ணம் அந்த அரசாங்கமும் அந்த நாடும் இருக்கணுமா, இல்லை ஜனநாயகமை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணுமா? பாதுகாப்பு முக்கியமா இல்லை ஜனநாயகம் முக்கியமா? போலிங் போகும்போது போலிங்கில் வந்து ரிகிங் நடக்கும்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்படி நடந்தால் கூட எலெக்ஷன் சரின்னு சொல்லி விட்டுற முடியுமா? சார், பாதுகாப்பும் ஜனநாயகம் அது நாணயத்தின் இரு பக்கங்கள். ஜனநாயகம் தேவை. பாதுகாப்பு இல்லாத ஜனநாயகம் பாகிஸ்தானை தான் உருவாக்கும். சூப்பராக சொன்னீங்க சார். சார், பிரதமர் வந்து நடந்து கொஞ்ச நேரத்தில் வந்து சவுதி அரேபியா ட்ரிப்பில் இருந்தார், ஜெடாவில் இருந்தார். அது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிப். அவரோட கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது இந்தியாவோட கான்டெக்ட் ரொம்ப முக்கியமான ட்ரிப்பு. அதை பிரேக் பண்ணிவிட்டு ஹி கேம் பேக் இந்த மார்னிங், ஏர்லி மார்னிங்கில் வந்து ஹி கேம் பேக் இந்த மார்னிங். இன்ஃபேக்ட் வந்து சவுதியோட இன்ஃபேக்ட் வந்து அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து பிரதமருக்கு தொடர்ந்து பாதுகாப்பு கொடுத்து பிரதமரை வந்து இங்கே இந்தியாவுக்கு லேண்ட் பண்ண உடனே அவருடைய இல்லத்துக்கு செல்வார், இல்லை பிஎம் ஆஃபீஸ் செல்வார் அப்படின்ற ஏர்போர்ட்லேயே ஹி டிட் எமர்ஜென்சி மீட்டிங். அந்த எமர்ஜென்சி மீட்டிங் வந்து ஒரு முக்கியமான செய்தியை உலகத்தை சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன செய்தி? முக்கியமான செய்தி தி அலெக்ரிட்டி அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். அதாவது அந்த சிச்சுவேஷனோட, அந்த நடக்கக்கூடிய சம்பவத்தின் தன்மையை பிரதமர் எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டார், மனதளவில் அது எந்த தாக்கத்தை அவருக்கு உருவாக்கியது. He took very very serious. இந்த வாட்டி வந்து இது விடவே கூடாது. பிரதமர் எப்பயுமே இது மாதிரி சம்பவங்களை சீரியஸாகத்தான் எடுத்துக்கொண்டுள்ளார். ஆனால் தான் பாகிஸ்தானுக்கு கிராஜுவேட்டட் ரெஸ்பான்ஸாக ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு முறையும் இதை செய்யாதே செய்யாதே செய்யாதேன்னு சொல்லிட்டு வார்னிங் சைன்ஸை கொடுத்துட்டே வந்தார். ஆஸ் யூஷுவல் பாகிஸ்தானின் மூடர்களுக்கு அது புரியவில்லை, அது அவர்கள் தவறு. அதன் பலனை இன்று அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஃபார் எவ்ரிதிங் there is a காஸ்ட். அந்த விலையை அவர்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்திய அரசை அவர்கள் தள்ளினார்கள். அதுவும் இந்த பிரதமர் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, ஐ டோன்ட் கேர் இஃப் தே கால் மீ சங்கீஷ், நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி எனும் ஒரு நபர், அவருக்கென்று ஒரு கோட்பாடு உள்ளது, அவருக்கென்று ஒரு சித்தாந்தமும் அவருக்கென்று ஒரு செயல்முறையும் அவர் வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் அது 2016 முதல் ஒவ்வொரு முறையும் இதை செய்தால் உனக்கு இந்த விளைவு உண்டு என்பதை காட்டிக்கொண்டிருக்கிறார். அந்த விளைவானது ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறிக்கிட்டே போக தவிர்த்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகல. ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து பிளேஸ் ஆஃப் அட்டாக், நம்பர் ஆஃப் பீப்புள் கில்ட், கண்ட்ரி ஆர் ஆர்கனைசேஷன் இன்வால்வ்டு, இன்னொரு டேஷ் போட்டு கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம், மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் படித்த காலம் இந்தியாவில் உண்டு. ஆயுதம் இல்லை சொன்ன காலம் உண்டு. திரு சிவராஜ் பட்டேல் ஜெய்ப்பூரில் குண்டு வெடிப்போம், வெடித்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வெள்ளை கலர் சஃபாரி சூட்டில் போவார். திரும்பி அங்கே இருக்கிற ஹோம் மினிஸ்டர் எல்லாரையும் பார்க்குறதுக்கு ப்ளூ கலர் சஃபாரி சூட்டுக்கு மாற்றிப்பார். அவர் ஃபேஷன் பீரியடுக்கு போனாரா இல்லை பாதுகாப்பை ரெவ்யூ பண்ண போனாரான்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு புரியாமல் இருந்த காலகட்டம் அது. அப்போ என்ன நடந்துட்டு இருந்தது? பிளேஸ் ஜெய்ப்பூர் மார்க் பண்ணிக்கோ, சரி அடுத்த குண்டு வெடிக்குதா, பிளேஸ் ஹைதராபாடுன்னு மார்க் பண்ணிக்கோ. கேஷுவாலிட்டி அது 37, சரி இது 40. ஸோ வித் இம்ப்யூனிட்டி அவர்கள் நினைத்த போதெல்லாம் இந்தியாவில் தாக்கி கொண்டிருந்தார்கள். இந்த நியூக்ளியர் பிளாக்மெயிலுக்கு பாகிஸ்தான் 1990கள் நமக்கு மிக
இக்கட்டான முக்கியமான ஒரு காலகட்டம். பொருளாதார ரீதியில் இந்தியா வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நரசிம்மராவுக்கு வந்து மிலிட்ரி வந்து ஒரு ப்ரியாரிட்டியாக இல்லாட்டியும் அவர் செய்த சில நல்ல இது என்னடான்னா, நீங்கள் நியூக்ளியர் கண்ட்ரியாக இதை மாற்றுறதுக்கு தேவையான பேக்கப் எல்லாத்தையும் நீங்கள் கீப் ப்ரிப்பேரிங், டோன்ட் ஸ்டாப் அப்படின்னாரு. அது அடுத்து வாஜ்பாய்க்கு மாறும்போது டூ இட் ஆஸ் சூன் as பாசிபிள்னு அவர் சொல்லியிருக்கார். அது ஏன் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன்னா, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த நாட்டில் மிகச்சிறந்த தலைவர்களையும் கொடுத்துள்ளது, அரசியல்வாதிகளையும் கொடுத்துள்ளது. வித்தியாசம் இருக்குது. தலைவன் அடுத்த தலைமுறையை சந்திப்பான், அரசியல்வாதி அடுத்த தேர்தலை மாத்திரம் யோசிப்பான். உதாரணத்துக்கு மாண்புமிகு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி. அதுவும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அது வேற காரணம். லெட் அஸ் நாட் கோ இன்டு தட். சார் முக்கியமான விஷயம் பேசுகிறோம் சார். ஏன் சார் வேற டாபிக் போகலாம்? இல்லை, லெட் மீ டெல் யூ சம்திங். ஒரு பிரதமர் இன்னொரு பிரதமருக்கு எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க, கோட்பாடு ரீதி சித்தாந்த ரீதியில் வித்தியாசம் இருக்கிறவங்க, அந்த சூழ்நிலையிலும் அவங்க வந்து நாட்டின் நலன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. அந்த நலன், அந்த நாட்டுக்கு எது நல்லதோ என்ற அந்த அந்த யோசிக்கும் தன்மையை 2004 2014 வரை மே 16 வரை நாம் தொலைத்தோம். கட்சியின் நலன், குடும்பத்தின் நலன், இன்னும் சொல்ல போனால் பக்கத்து நாடுகளின் நட்புறவு காப்பது, இதை மாதிரி நட்புன்னு தெரியல. இப்போ மோடியும் நட்புறவு தான் காமிச்சிட்டு இருக்காரு. பட் இந்த நட்புறவுக்கும் அந்த நட்புறவுக்கும் பல வித்தியாசம் இருக்கே. அதாவது அது ஒன் சைட் டிராஃபிக். எக்ஸலன்ட் சார். அந்த நட்புறவு எப்படிறான்னா, பாட்டில் தூக்கி உங்கள் மண்டையில் அடிச்சுட்டு வா மச்சான் அப்படின்னு கையை போட்டுக்கிட்டு தோள்பட்ட மேலே, பரவாயில்ல மச்சான் நீ நான் யார், 2 பேரும் ஒன்று தானே அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா இது நடந்தது, இந்த சம்பவம். வி போத் ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் டெரர்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு பிரதமர். அதாவது தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடும், அந்த தீவிரவாதத்தை நம் மீது தொடுக்கும் நாடும், நாம் 2 பேரும் ஒன்றுதான் அறிவித்த ஒரு பிரதமரும் இந்தியாவில் இருந்தார். ஸ்டேட். அந்த ஒரு கட்டமைப்பும் அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒரு தலைவர், ஒரு நாட்டின் பிரதமர் இந்த ஒரு நிலைப்பாடை அவர் எடுக்கிறார் என்றால் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோட சைக்கி எப்படி இருக்கும், அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும். வி பிகேம் எ ரியாக்டிவ் ஸ்டேட். அவர்கள் அடித்தால் அந்த அடியை வாங்கி கொள்ளும் தன்மையை மட்டுமே நாம் கொண்டிருந்தோம் தவிர்த்து அந்த அடிக்கு பதிலடி கொடுக்கும் தன்மையை நாம் கொள்ளவில்லை. இன்னொன்று நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கோங்க, அவங்களோட சித்தாந்தம், அவங்களோட திங்கிங் எல்லாம் பொருளாதாரம் பொருளாதாரம் பொருளாதாரம். ஏண்டாடே, சாரி ஃபார் மை லாங்குவேஜ், இந்த ரூம் ஃபுல்லாக நீங்கள் தங்க பிஸ்கெட்லேயே செவுத்து ஃபுல்லாக டைல்ஸ் மாதிரி ஒட்டி வச்சுருக்கீங்க. கதவை தங்க பிஸ்கெட்டில் பண்ணி தங்கத்தில் பண்ண கதவை வைக்க முடியுமா? இரும்பில் தானே கதவு பண்ணுவீங்க. எவ்வளோ பெரிய பேங்க் லாக்கராக இருந்தாலும் வால்ட்டாக இருந்தாலும் உள்ளே ஃபுல்லாக தங்க இருந்தால் கூட வால்ட் வந்து இரும்பில் பண்ண வால்ட்டு தானே போடுறாங்க. அந்த இரும்பு வால்ட் என்பது இந்தியாவின் பாதுகாப்பு. இந்த தங்கமுரான் பூசிய செவறுகள் என்பது இந்தியாவின் பொருளாதாரம். இந்தியா பாதுகாப்பாக இருந்தால் தான் பொருளாதாரம் வளரும். அதுதான் மெயின். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கல்லாப்பட்டி சிங்காரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு பிரதமராக்குனா இப்படி தான் ஆகும். கல்லால் எவ்வளோ காசு வருதுன்னு பார்த்தாங்க தவிர்த்து, ஆனால் அந்த கல்லால் காசு போடுற மக்கள் நிம்மதியாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்வை வந்து நம்ம காப்பாற்றணுன்ற யோசனை இல்லை. அதன் விளைவுகள் 2014 வரை நாம் சந்தித்தோம். பிள்ளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 2 விமானப்படை அதிகாரிகளை 90களில் கொன்ற ஒரு தீவிரவாதி, இன்று சோ கால்ட் ஆக்டிவிஸ்ட் யாசின் மாலிக் இன்று ஜெயிலில் வாடிட்டு இருக்கான். அன்று பிரதமர் லஞ்ச் கோ டின்னருக்கு கூப்பிடுறாரு அவனை. எப்படி நடக்கும் இந்த தேர்தல் நிதி வேற வாங்குறாரு? எப்படி நடக்கும் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது பாகிஸ்தானுக்கு தைரியம் கொடுத்தது. we can hit India with impunity. நம்ம நினச்சப்போ நினச்ச இடத்த தாக்க முடியும் என்ற அந்த ஒரு தைரியம் பாகிஸ்தானுக்கு கொடுத்தது, பாகிஸ்தான் உளவு அமைப்பு கொடுத்தது, பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளுக்கு கொடுத்தது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மாற்றங்களை ஏற்படுத்த வண்ணம் என்னை பொறுத்தவரை நான் இதற்கு ஒரு முக்கியமான கருவியாகவும் ஒரு முக்கியமான ஆளாக இதில் நான் பார்க்குறது யாருன்னா ஏகே தோவல், டேனியல் கிரைகையும், பியர்ஸ் பிராஸ்னனையும், டிமோத்தி டால்டனையும், சீன் கான்ரியும், ரொஜமோரியும் பார்த்தவங்க
அவங்கள தான் நிஜமான பாண்டுன்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ சி மிஸ்டர் தோவல் as a பாண்ட். ஒரு ஆள் பாகிஸ்தானில் போயிட்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அங்கே போய் உளவு சேகரித்து திரும்பி வந்துள்ளார் என்றால், பொற்கோவிலுக்குள் தீவிரவாதிகள் உள்ளே சென்றபோது எந்தெந்த இடங்களில் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று பொற்கோவிலுக்குள் சென்று அதை கவனித்து திரும்பி வந்துள்ளார் என்றால், இந்தியாவின் பாதுகாப்பு நலனை பற்றி அந்த புரிதலானது அவருக்கு இருந்தது. அதை மிக அதிகம் அவருக்கு அந்த தாக்கத்தை அவருக்கு ஏற்படுத்தியது எப்படான்னா, கந்தஹார் ஐஜாக் அப்போ he was the IB டைரக்டர். அந்த வழி அவருக்கு இருந்தது. ஐ ஃபெயில்ட் அப்படின்ற அந்த ஒரு பெயின் இருக்கும் பார்த்தீங்களா, அது இருந்தது. டுடே இஃப் மௌலானா மசூத் அசர் would have been eliminated, Mr. Dowal would have been felt vindicated. பட் ஒரு விலை பாகிஸ்தான் கொடுக்க வேண்டும் என்பதில் அவருக்கு ஒரு எண்ணம் என்றுமே இருந்துள்ளது. அவரை மாத்திரம் நம்ம தனியாக எடுத்து பார்த்து, பிரதமரை மாத்திரம் தனியாக எடுத்து இதில் பார்க்கக்கூடாது. தி கேபினட் as a whole, the complete system, தி அன்காம்ப்ரமைசிங் அன்ஈல்டிங் கேபினட். பிரதமர் மாத்திரம் சிந்திச்சா பத்தாது. சிவராஜ் பட்டேல் மாதிரி ஒரு ஹோம் மினிஸ்டர் இல்லை, ஃபார்ச்சுனேட்லி. அமித்ஷா மாதிரி ஒரு ஹோம் மினிஸ்டர் இருக்கார். ராஜ்நாத் சிங் அதிகம் பேசாட்டியும் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு அதிரடி தான் அது, எப்போவுமே அது ஒரு அதிரடி தான். கொஞ்சம் பேசுறதும் சரி. அதாவது இந்திய ராணுவமே பிரம்மோஸ் மிசைல் யூஸ் பண்ணோன்னு சொல்லாதப்போ யூபியில் போயிட்டு பிரம்மோஸ் பண்ண வேலையை பார்த்தீங்க இல்லைன்னு சொல்லாமல் இல்லை, ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அதான் உண்மை. ஸோ அவர் அப்படி. ஜெய்சங்கர் இஸ் அ கிளாசிக் கேஸ். உங்களை நான் ஒரு நபரை உங்களை ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், ஒரு நபரை திட்டினோன்னா, நான் ஏன் அவனை திட்டினோன்னா கூட அதை பாலிஷ்டாக, அது சும்மா கொலைக்கும், எலும்பு துண்டைக்கு அலையும், 4 காலில் ஓடும், கண்டதை திங்கும், பாலிஷ்டாக இப்படி பேசிட்டு போயிடுவார். அது நம்மளா புரிஞ்சுக்கணும், அவர் நாயின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பீயிங் அ கரியர் டிப்ளமேட் இஸ் வெரி டிப்ளமேட்டிக் இன் இஸ் ஆன்சர்ஸ், பட் த சேம் டைம் இட் இஸ் ரூத்லெஸ். பஞ்ச் கூட சொல்ல முடியாது, நாக் அவுட் பஞ்ச், சக்கர் பஞ்ச் அப்படியா இருக்கும். பிலோ த பெல்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் டேர்ம். பிலோ த பெல்ட் இல்லை, இட்ஸ் ஆல்வேஸ் அபவ் த பெல்ட் தான். அண்ட் இட் இஸ் அ சக்கர் பஞ்ச் தான். அடிச்சாருன்னா திரும்பி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அப்பனண்ட்டோட கதை முடிஞ்சு போச்சு. நாக் அவுட், கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. அவர் முடிக்கும் போது ஓகே 10 முடிஞ்சு போச்சு, அவுட் ஓவர் முடிஞ்சு போச்சு, இஸ் த வின்னர் அப்படின்னு சொல்லிடலாம். Then you look at the finance minister. She concentrates on her work, but she is clear in her vision. 1000 பேர் 1000 criticize பண்ணலாம். She is proving herself. இந்த அரசாங்கத்தோட எல்லா கொள்கைகளும் ஒரு சமநிலையில் நேர்கோட்டில் அலைனா இருக்கு. அதான் இன்டகிரேட்டட். ஸோ ஏ யூனியன் பி யூனியன் சி போது இன்டகிரேட்டட் பார்ட், அதுதான் கவர்மெண்ட்னு. அது இட் இஸ் அலைன்ட். யூஆர் ரைட். பிரைம் மினிஸ்டர் ஒன்று சொன்னால், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒன்று சொன்னால், ஹோம் மினிஸ்டர், இது எப்போ நடக்கும் தெரியுங்களா? கொலேஷன் கவர்மெண்ட் தான். கூட்டணி ஆட்சியில் என்னோட பார்ட்டி கம்பல்ஷன் எனக்கு இருக்குது, உங்களோட பார்ட்டி கம்பல்ஷன் உங்களுக்கு இருக்குது. சார் சொல்ல முடியாது சார். இப்போ கூட்டணி ஆட்சி இதே காங்கிரஸ் இருந்து ஒரு கூட்டணி ஆட்சி இருந்து இந்த கூட்டணி கவர்மெண்ட் வந்து ரிட்டைலேட் பண்ணாத அப்படின்னு சொன்னால் இவங்களால் பண்ணியிருக்க முடியாது. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேட் பண்ணதில்லை. உதாரணத்துக்கு அதே ஆட்சியில், ஐ டோன்ட் டேக் நேம்ஸ் பட் ஐ எம் கம்பல் டு, சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க அந்த கூட்டணி ஆட்சி அரசாங்கத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராவோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராவோ இருந்தால் என்ன நடந்திருக்கும்? உதாரணத்துக்கு பவன் கேரா, ஜெயராம் ரமேஷ், மணிசங்கர் ஐயர், ப. சிதம்பரம். அண்ட் ஹைண்ட்சைட் வாஸ் அ வெரி பேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். பட் அவர் ஹோம் மினிஸ்ட்ரி அவர் கையில் வந்தப்பறம் சில மாற்றங்கள் கொஞ்சம் வந்தது. ஆனால் ஐ டோன்ட் கிவ் ஸோ மச் லிவரேஜ் டு த மேன் பிகாஸ் ஹி வாஸ் த ஒன் ஹூ காயின்ட் இந்து டெரர். கரெக்ட். இல்லாத ஒன்றை ஏற்படுத்திய அந்த பெருமை அவருக்கே சாரும். அண்ட் சுஷில் குமார் ஷிண்டே, இவங்க 2 பேர் தான் ஏற்படுத்தினது. அதுக்கு பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணது என்னவோ பட்டேலாக இருந்தால் கூட, அந்த ஒரு கூற்றை உண்மையாக்க, பொய்யை உண்மையாக்க அதிகமாக வேலை பார்த்தவர்கள் இவர்கள். பட் அவர் பீரியடில் சில நல்ல விஷயங்கள் என்னன்னா, எக்ஸப்ட் ஃபார் பூனே, ஐ திங்க் இட் இஸ் பெஸ்ட் பேக்கரி. அந்த 2010ல் அந்த பெரிய 9 சார் 2009 பெஸ்ட் பேக்கரி 2009 9 or 10, I don't know. Okay, between 9 and 10. Okay. அந்த தாக்குதலை தவிர்த்து
மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல். அவர் அஃப்கோர்ஸ் ஒரு சிஆர்பிஎஃப் கான்வே மேலே ஒரு 40 ஜவான்ஸை வந்து மோயிஸ்ட் கொன்னாங்க. இந்த 2 விஷயங்களை தவிர்த்து மிகப்பெரிய தாக்குதல்கள் அவர் பீரியடில் நடக்கலை. அன்லைக் சிவராஜ் பட்டேல் பீரியடில் வாரத்துக்கு ஒன்று நடக்கும், வாரத்துக்கு ஒரு புது சூட் தைச்சிப்பார் அவர். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் வந்து லெட் அஸ் பி ஆப்ஜெக்டிவ். பட் இப்போது இவங்க வந்தப்புறம் மெயின்லேண்ட் இந்தியாவில் வந்து தாக்குதல்கள் நடக்கவே இல்லை. எக்ஸப்ட் பத்தான்கோட் வந்து பஞ்சாப்ல இருக்கிறதுனால we can consider it as a mainlandல வந்து நடந்ததுன்னு சொல்லிட்டு. பஞ்சாப்லேயே தானே சார் ஒரு ஜஸ்ட் ஒரு 4 hours it is virtually like காஷ்மீரோட பார்டர். ஸோ அது தவிர்த்து பெரிய தாக்குதல்கள் எதுவும் நடக்கல. அங்கே இங்கே அரசல் புரசலா ராமேஸ்வரம் கேஃப்னு ஒன்று நடந்தது. இங்கே கேஸ் ஒன்று வெடிச்சுது சார். திரும்ப கேஸ் எல்லாம் அப்படிதாங்க சொல்லிக்கிறாங்க சார். கோர்ட்டே சொல்லிட்டாங்க சார் கேஸ் இல்ல அதுண்டு. என்ன சார் நீங்க திரும்ப கேஸ் இல்லைங்க, கேஸ் விடுறவங்க கேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே சார், ஒரு நான் கேஸ்ன்னு நான் சொல்லலை. இங்கே இன்னும் பல பேர் வந்து கேஸ் விட்டுட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சொன்னேன். ஸோ அவங்களோட கோட்பாடு என்ன, எல்லாம் அந்த பிளானிங் என்ன, அந்த எல்லாமே இட் இஸ் ஓப்பன் புக் நவ். அண்ட் இட் இஸ் மச் மோர் டேஞ்சரஸ் அண்ட் சினிஸ்டர் தேன் ஒர்க்கிங் ஃபார் பாகிஸ்தான். அது பாகிஸ்தான் ஸ்பான்சர்ட் தீவிரவாதமாக கூட பார்க்கக்கூடாது. அது இன்னும் மோசமானதும் பயங்கரமானதும் அது. அதையே இங்கே வந்து கேஸ்ன்னு சொன்னவங்க. அது ஓகே, லீவ் தட் அபார்ட். அந்த சில தாக்குதல்களை தவிர்த்து வேற பெரிய தாக்குதல்கள் இந்தியா மெயின்லேண்டில் நடக்கலை. வேணும்னா மணிப்பூர் எடுத்துப்பாங்க. இப்போது அஃப்லேட் ரீசெண்டாக நடந்த இன்சிடெண்ட்டாக கோர்ட் மணிப்பூரில் காட்டின அலாக்ரிட்டியை காஷ்மீரில் நடக்கும் சம்பவத்துக்கு ஏன் காட்டலன்றதும் எனக்கு ஒரு எனக்குமே கேள்வி இருக்கு. இன்ஃபேக்ட் மணிப்பூரோட ஹியரிங் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ராத்திரி பகலா வந்து மணிப்பூர் டீஸ்டா செட்டில்வார்டு கூட சண்டேல ஹியரிங் வைப்போம் சார். ஒரு விஷயம் தெரியுது, மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் ஒரு மாற்றம் இல்லை, பல மாற்றங்கள் ஏற்படுது. அதாவது இந்த சேஞ்ச் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுது, கன்சிஸ்டன்ட். மோடி வந்ததுக்கு அப்புறம் கன்சிஸ்டண்டா பல சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே, அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டன. நம்மளோட இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷனோட ஸ்டைல் மாறிச்சு, நம்மளோட ஆப்ரேஷன் ஸ்டைல் மாறிச்சு. முக்கியமாக எல்லாருக்கும் இந்த மனுஷன் இருக்காயான்னு ஒரு தைரியம் இருக்குது. இப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டர் நமக்கு இருக்கு, நம்ம என்ன வேணால் செயல்படலாம். இல்லை, ஹீ மீன்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, உலக நாடுகளுக்கும் அது நல்லா புரிஞ்சுது. அப்பப்போ தி பாகிஸ்தானிஸ் லிவ் இன் தேர் ஓன் இல்யூஷன். இட் இஸ் கால்ட் இல்யூஷன் ஆஃப் கிராண்டியர் இல்யூஷன் அப்படின்வாங்க. எங்களை யாரையும் அழிக்க முடியாது. டோப் அதிகம் எடுத்துக்கிட்டா இல்லை விஸ்கி அதிகம் குடித்தா இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆசிம் முனீர் விஸ்கி அடிக்கிறானா இல்லை டோப் அடிக்கிறான். ஐ டோன்ட் கால் him as a general because it doesn't deserve to be a general. As it is, why should a Pakistani army officer be called as a colonel, general or a major? என்னத்தை கண்டானுங்க, என்னத்தை ஜெயிச்சானுங்க? அவன் நாட்டு தீவிரவாதி ஒன்று தான் சார், 2 பேர் தீவிரவாதிங்க தான் சார். ஒருத்தன் யூனிஃபார்ம் போட்ட தீவிரவாதி, இன்னொரு யூனிஃபார்ம் போடாத தீவிரவாதி. அவ்வளோதான். இன்னொரு பேர் தெரியுமா உங்களுக்கு பாகிஸ்தானில்? இட் இஸ் கால்ட் சர்க்காரி லஷ்கர், கவர்மெண்டின் லஷ்கர்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கே அதனால தான் இந்த வாட்டி பிரதமர் ரெட் லைன் கிழிக்கும் போது அவனுக்கும் உனக்கும் வித்தியாசம் பார்க்க மாட்டேன். ஆமாம், 2 பேர் தீவிரவாதிங்க தான். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒன்று தான். ஒருத்தன் யூனிஃபார்ம் போட்டவன், இன்னொரு யூனிஃபார்ம் போடாது, அவ்வளோதான். இங்கே நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் நிறைய பேர் காக்கி யூனிஃபார்ம் போடுறது உண்டு. இந்தியாவில் நிறைய ஆர்கனைசேஷன் அந்த இங்கே இருக்கிறவங்கள ஒருவேளை அந்த காக்கி கொச்சைப்படுத்துதோன்னு நான் நினைக்கிறேன். பேசாமல் நம்ம வந்து இவங்களோட யூனிஃபார்ம் மாற்றுறது பெட்டர். ஏன்னா நான் மென்னின் காக்கின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் அ டிஸ்கஸ்ட். அந்த மென்னின் காக்கின்னு சொன்னால் அந்த பாகிஸ்தானியர்கள் மனசில் வருவாங்க. அந்த காக்கி யூனிஃபார்ம் இன்ஃபேக்ட் என்சிசி யூனிஃபார்மே காக்கி கலர் தான். நான் அப்படியே சொல்லுவேன், டே உங்கள் யூனிஃபார்ம் பார்க்கும்போது எனக்கு என்ன பாகிஸ்தானோட அந்த இது வருதுடா அப்படின்னு. சார், ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது இருக்கா இல்லையான்றது இன்னும் மிஸ்ட்ரி தான் எனக்கு தெரிஞ்சு. அது இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த கண்ட்ரி மேலே இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்ஸ் முன்னாடி நடந்திருக்கா? அதாவது அவங்க நியூக்ளியர் கண்ட்ரி ஆனதே ஃப்ரீயாக கிடைத்த ஒரு நிலப்பகுதியில், சுலபமாக கிடைத்த ஒரு நிலப்பகுதியில் ஃப்ரீயாக கிடைத்த வெடி மருந்துகளும் உபகரணங்களும் ப்ளஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எங்கள் மாதிரி ஒரு படை உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டிகிட்டு இருந்த ஒரு நாடு. இன்ஃபேக்ட் அவங்க நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் ஆனதே வந்து மற்ற நாடுகள்கிட்டேருந்து கொள்ளையடிச்சு சொந்தமாக டேலண்ட்டை வச்சு இல்லை. அப்துல் காதர் கான் எப்படி ஒரு பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டாக மாற்றினா, எப்படி சென்ட்ரிஃபியூக்ஸ் ஹாலாண்ட்லேருந்து திருடினா,
இதெல்லாம் ஓ எடுத்து திருடப்பட்டது தான். திருடப்பட்டது தான். சென்ட்ரிஃபியூக்ஸ் அந்த பியூரிஃபை பண்ணுறதுக்கு, யுரேனியமை பியூரிஃபை பண்ணுறதுக்கு அதை சென்ட்ரிஃபியூக்ஸ் திருடப்பட்டது தான். அது ஹை கிரேட், அதாவது வெப்பன் கிரேட் யுரேனியமை மாற்றுறதுக்கு U-235 அப்படின்வாங்க, மாற்றுறதுக்கு அது திருடி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ஹாலாண்ட்லேருந்து. டெக்னாலஜி எல்லாம் திருடப்பட்டன, சைனாவோட ஹெல்ப் வாங்கினாங்க. ஸோ லெட் அஸ் நாட் ஃபர்கெட் தட் ஆல் திஸ் பாகிஸ்தானி திங் வந்து ஒரு ஒரு மாய தோற்றத்தை பாகிஸ்தான் மக்களுக்கும் ஏற்படுத்தினார்கள், உலகத்துக்கும் ஏற்படுத்தினார்கள். அவங்க பண்ணிட்டு இருந்தது வந்து 90கள்லேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் பிளாக்மெயில் அப்படின்வாங்க. இந்தியாவுக்குள்ளே அனுப்ப வேண்டியது, சுற்றுன்னு சொல்ல வேண்டியது, அவரை போட்டு தள்ளிடு, இவ்வளோ போட்டு தள்ளிடு, உங்களை போட்டு தள்ளிட்டு இந்தியன் கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ண போகும்போது உடனே என்ன சொல்ல வேண்டியது, எங்கிட்ட அணுகுண்டு இருக்கு, எங்கிட்ட அணுகுண்டு இருக்கு அப்படின்னு. உடனே அங்கே இருக்கிறவன் யார், வாஷிங்டனில் உட்காந்துருக்கிறவன் ஏதோ ஒரு கோமாளி, பல கோமாளிகள் இருக்கிறார்கள். இப்பயும் ஐம் சாரி ஃபார் மை லாங்குவேஜ், ஐ டோன்ட் வாண்ட் டு டிமீன் தி பொசிஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். பட் உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு சொல்கிற அவர்களை வந்து நான் என்னன்னு கூப்பிடுவது? சார் அவங்களோட விமானத்தையே இது ஒன்றுமே இல்லைடா டம்மி பீஸ்ன்னு பண்ணிட்டோமே நம்ம. இல்லை டம்மி பீஸ்ன்னு பண்ணல, அதை டம்மி பீஸ் ஆக்குனது பாகிஸ்தான் ராணுவம். சார் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது சார். இப்போ இந்த இப்போ நீங்கள் எனக்கு மைக் வச்சுருக்கீங்க, அவர் கேமரா வைக்கிறாரு, இவங்க கேமரா வைக்கிறாங்க, இது அட்லீஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதுக்கு பைசா வேணும், காசு வேணும், அதுக்கு உழைக்கணும், பிச்சை கேட்கக்கூடாது. பாகிஸ்தான் இஸ் அ குவிண்டெசென்ஷியல் இன்டர்நேஷ்னல் பெக்கர். பாகிஸ்தான் பிறந்த நாள் முதல் இன்று வரை பிச்சையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் நாடு. ஒன்று அமெரிக்கா பிச்சை போட்டிருக்கோம், இல்லை பிரிட்டன் பிச்சை போட்டிருக்கோம், இல்லை இந்தியா கிட்டேயே கூட பிச்சை எடுத்திருக்கானுங்க. இப்போ கட்டியிருக்காங்களே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கெனால்ஸு, அதுக்கு நம்ம காசு கொடுத்தோம். ஐ திங்க் அரௌண்ட் 6 crore pounds என்னவோ கொடுத்தோம் அந்த காலத்தில், ஷில்லிங், பிரிட்டிஷ் பவுண்ட்ஸு. அது முன்னாடி அவன் சுதந்திரம் வாங்கினப்போ அவனுக்கு 55 கோடி என்னவோ கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை இருந்தது, அதை ரிலீஸ் பண்ணோம். அமெரிக்கா கிட்ட சென்டோ சியாட்டர் அந்த சென்டோ ஆர்கனைசேஷன் அந்த இதில் சேர்ந்தப்போ வெப்பன்ஸ் அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. சார் ஆக்சுவலி சவுதி கிட்ட போய் பிச்சை எடுத்தானுங்க. அது கரெக்டு. நம்ம ரைஸ் கொடுத்துருக்கோம் சார், அது நிறைய பேர் வந்து பேசுறது கிடையாது. வி ஹவ் கிவன் தம் ரைஸ் ஃபார் லாங் டைம். சோறு போட்டிருக்கோம் நிறைய வருஷம், நம்ம சோறு போட்டிருக்கோம். ஒருவேளை அதில் உப்பு அதிகம் போட்டோம். உப்பே இல்லை, அவனுக்கு உப்பு போட்டுக்கல அதுலன்னு நினைக்கிறேன். சொர்ணகிரனா ஒன்றுமே கிடையாது. சொர்ணம் இருந்தால் 71 தோத்த சண்டையே நாங்கள் ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி புக்கில் எழுதி சார். இன்னைக்கு காலைல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார். நம்ம வந்து இந்தியாவை தோக்கடிச்சா இந்தியா பயந்து ஓடி போயிட்டாங்க நம்மளை பார்த்து அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் சொல்கிறேன், இட் இஸ் an illusion. அதாவது அவங்க மக்களை 76 ஆண்டு காலமாக ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மக்களும் முட்டாளாகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பாருங்க, இம்ரான் கான் இம்ரான் கான் உள்ளே இருக்காரு. இப்போ ஷாஹித் அஃப்ரிடி அது கிரிக்கெட் பிளேயருக்கு அந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. இந்த பெனாசீர் பூட்டு இந்த வேர்ல்டு கப் நடத்துகிறேன். ஆக்சுவலாக பெனசீர் வந்து இம்ரான் கானுக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா? இம் த டிம். டாட்டர் ஆஃப் த ஈஸ்ட்னு ஒரு புக் இருக்கு, இட் இஸ் பெனசீர்ஸ் பயோகிராஃபி. அதை எடுத்து படிங்க சார். அந்த பெனாசீரே தான் எலெக்ஷன் போது சுட்டுட்டாங்க. ஏன்னா பெனாசீர் வந்து she is trying to bring don't worry, any prime minister of Pakistan will be either killed, put in jail or thrown out of country. ஒன்று அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க, இல்லை ஜெயிலில் தள்ளிடுவாங்க, இல்லை நாடு கடத்திடுவாங்க. ஓகே. எந்த பிரைம் மினிஸ்டர் புட்டோ முதல் கொண்டு இன்று வரை அவர்கள் 5 வருட காலகட்டத்தை முழுதாக முடித்துள்ளார்? ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லுங்க, முடியாது. பாகிஸ்தான் ஜனநாயகம் ஒரு கேலி கூத்து, பாகிஸ்தான் தேர்தல் ஒரு மிகப்பெரிய கேலி கூத்து. அது குரூப்ல டூப் தான். ஆக்சுவலி குரூப்ல டூப் தான் அது. பாகிஸ்தான் எலெக்ஷன் குரூப்ல டூப், எல்லாமே டூப் தான். அது குரூப்ல ஒருத்தன் டூப்பா இருந்தா பரவாயில்ல, மொத்தமே டூப் தான் சார். இதுக்கு பேர் வைக்கிறார் மோடி. பேரே வந்து ரொம்ப ஒரு உலகமே அந்த பேரை பார்த்து ஆபரேஷன் சிந்தூர். அதுக்கு பேர் காரணம், அது என்ன காரணம்? மீனிங், அதாவது அந்த சிந்தூர்ன்றதுக்கு வந்து சென்டிமெண்டல் வேல்யூ வந்து நிறைய இருக்குது, அட்டாச் ஆகிருக்கு. அந்த சிந்தூரம் அப்படின்றதுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது இந்தியா ஃபுல்லாக. இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஃபர்டிலிட்டி அப்படின்வாங்க. அதாவது ஒரு உற்பத்தி, வம்சவிருத்திக்கும் ஒரு குரோத்துக்கும் ஒரு வளத்துக்கும் அது ஒரு சிம்பிள். நம்ம எல்லா ஒரு நல்ல நிகழ்ச்சிகளையும் பச்சை, சிவப்பு இந்த வண்ணங்களை யூஸ் பண்ணுவோம்.
இல்லை குங்குமம் கொட்டினா நல்லது நடக்க போகுதுன்னு சொல்கிற ஊர் இது. அதான் உண்மை. இது த்ரூ அவுட் இந்தியாவே இது அதை எல்லாமே வந்து சொல்கிறது. நமது தாய்மார்களிடமிருந்து அவர்கள் பறிக்க பார்த்தார்கள். அதில் வேற பறிச்சிட்டாங்க. பறிச்சுட்டாங்க. பறிச்சிட்டாங்க. அதான் ஃபேக்ட்டு. பறிச்சுட்டாங்க. பறிச்சது இல்லாமல் போய் உன் பிஎம் கிட்ட சொல்லுன்னாங்க. சொன்னதுக்கு என்ன நடந்ததுன்னு பாகிஸ்தான் இப்போ பார்த்துட்டு இருக்குல்ல. ஓட விட்டாங்கல்ல. ஓட விடலை, உள்நாட்டிலேயே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க நாட்டுக்குள்ளேயே நம்ம நிறுத்தினாலும் அவங்க உள்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கைரானாவில் என்ன நடந்ததோ, சாங்காயில் என்ன நடந்ததோ, கஹூட்டாவில் என்ன நடந்ததோ, இதனாலே அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இஸ் லிவிங் இன் அ பெர்பெச்சுவல் ஃபியர் ஆஃப் அ நியூக்ளியர் லீக். அது சொல்லலாமா? உண்மை தானே. உண்மையை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஏன் தயக்கம் வேணும்? நான் இந்தியாவில் கல்பாக்கத்தில் லீக் ஆச்சுன்னு சொன்னால் தான் நீங்களும் நான் பயப்படணும். ஏன்னா மெட்ராஸ் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. சென்னை பக்கத்தில் 4.8 இந்த எர்த்துக்வேக் அதனால நடந்திருக்குமோ? தாராளமாக நடந்திருக்கும். உள்ள வந்து தெர் இஸ் அ நியூக்ளியர் ரேடியோ ஆக்டிவ் குக்கிங் அப்படின்வாங்க. அது மாதிரி உள்ளுக்குள்ளேயே அவங்க வச்சுருந்த பம்ப்ஸ், அவங்க இது இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க, அதிமேதாவித்தனமாக தே ஹேட் மேட் லாட் ஆஃப் டர்ட்டி பம்ப்ஸ். டர்ட்டி பம்ப் என்பது வந்து இட்ஸ் நாட் அ ரெகுலர் நியூக்ளியர் டிவைஸ். ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் கூட ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை ஆட் பண்ணி அதை வெடிக்க விட்டால் இந்த துகள்கள் போய் செதறும் போது ரேடியோ ஆக்டிவாக நம்ம நேச்சரில் போய் விழும்போது அது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலாக மாறி அது நம்ம உடம்புல ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து கேன்சரஸ் க்ரோத் வரும். நம்ம அந்த அந்த எக்ஸ்போஷரால் பல மக்கள் இறக்கக்கூடும். ஸோ அதையும் அவங்க வச்சுருந்தாங்க. பல டனல்கள் கைரானால மூடப்பட்டிருக்கு. சாங்காய் ஹில்ஸில் நம்ம போட்டிருக்கோம். யூஎஸோட சில பிளேன்ஸ் வந்து இந்த நியூக்ளியர் ரெஸ்பான்ஸ் டீம் பிளேன்ஸ் வந்து அங்கே இறங்கியிருக்கு. போரான் வந்து ஈஜிப்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஐ திங்க் வி ஆர் ஜம்பிங் த டாபிக். இல்லை ஆக்சுவலி வி ஆர் ஜம்பிங் த டாபிக். பட் இது நமக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மக்களுக்கு தேவைப்படுது. போரான் ஈஜிப்ட்லேருந்து வாங்க. போரான் என்பது வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து அதிகமாக ஆகும்போது அந்த போரான் வந்து அதை கம்மியாக்கிறதுக்கு அதை கொட்டுவாங்க அது மேலே. சார், ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருந்தது? ஹவு ஸ்ட்ராட்டஜிக் தேவர்? த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஒவ்வொரு சண்டைக்கும் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ்னு ஒன்று உண்டு. அந்த எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கணும்? எதை வந்து நான் குறிக்கோளாக நிர்ணயிக்கிறேனோ அந்த குறிக்கோளை மொத்தம்தான் நான் தாக்கணும். துல்லியமாக இந்த நான் ஃபஸ்ட்லேருந்து நான் கணிச்சிட்டு இருந்தது ஃபஸ்ட்லேருந்தே நான் கணிச்சிட்டு இருந்தது இந்த தாக்குதலானது வந்து பரவலாக நடக்கும். நிலப்பரப்பில் ஒரு ப்ரொட்ராக்டடாக ஒரு பெரிய ஸ்கேலில் நடக்கும். ஆனால் துல்லியமாக நடக்கும். நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ் எது வேணாலும் எடுத்து பார்க்கலாம். பட் நான் நினச்ச நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன் வேறு, பட் இது நடந்த ஆப்ரேஷன் வேறு. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இது வந்து பாகிஸ்தான் ஃபுல்லாக நடக்கக்கூடும், துல்லியமாக நடக்கக்கூடும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கிராஜுவேட்டட் ரெஸ்பான்ஸ் அந்த எஸ்கலேஷன் சைக்கிளில் பாகிஸ்தான் வந்து உரியில் ஒரு எஸ்கலேஷன் லேடரை தாண்டினாங்க. அதுக்கு நம்ம கொடுத்த அடி வந்து ஷாலோ பெனிட்ரேஷனில் போயிட்டு ஒரு அளவுக்கு தான் உள்ளே போய் தாக்கணும். பாலாகோட்டில் பாகிஸ்தானோட அதாவது அவங்களோட நிலப்பரப்பையே போய் தாக்கணும். இந்த வாட்டி தாக்குதல்கள் நடக்கக்கூடிய தன்மை மாறக்கூடும் என்பது எல்லாருக்கும் தெரியும். பாலாகோட்டை நம்மளுக்கு அன்னைக்கும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் நம்மிடம் இருந்த இந்த கடந்த 5 ஆண்டுகளில் நாம் வளர்த்து கொண்ட டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸும் அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸும். நம் தாக்கும் தன்மை 10 மடங்கு அதிகரித்துள்ளது. தற்காத்து கொள்ளும் தன்மையும் 10 மடங்கு அதிகரித்துள்ளது. அன்றைக்கி S-400 இல்லை. S-400ஓட நம்மளோட ஆகாஷ் தீரை இன்டிகிரேட் பண்ணல. அதே மாதிரி நம்மளோட பராக் மிசைல்ஸை வந்து ஃபீல்டு எடுத்துகிட்டு வரல. இண்டிஜீனியஸாக டெவலப் பண்ண நிறைய சிஸ்டம்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரல. இது இல்லாமல் நம்மளோட சொந்த சேட்டலைட்டுகளான நாவிக் அந்த சேட்டலைட்ஸை இது கூட இன்டிகிரேட் பண்ணல. ஒன்று யோசிச்சு பாருங்கள், நம்ம 99 அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம சேட்டலைட் அப்லிங்க் ஃபெசிலிட்டி கேட்டால் கொடுக்கல. ஒரு நாட்டை கேட்கறதுக்கு பதிலாக இன்றைக்கி நம்மளோட சொந்த சேட்டலைட்ஸ் வந்து நம்மளுக்கு துல்லியமாக தாக்கக்கூடிய தன்மையை இன்றைக்கி நம்மளுக்கு அது வழங்கி கொண்டு இருக்குது. இதோட ஃப்ரீக்வன்சி மற்ற நாடுகளுக்கு தெரியாது. We are not dependent, we are independent. அதாவது இப்போது அமெரிக்காவோட ஃப்ரீக்வன்சி F-16 எந்த ஃப்ரீக்வன்சியில் போகணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த செங்குடுவோ பொங்குடுவோ அது அவன் கண்டுபிடிச்ச அந்த ஜே சீரீஸ் பிளேன்ஸ் வந்து அது எந்த ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியும். ஆனால் நம்மளோட எந்த வெப்பனோட ஃப்ரீக்வன்சியும் அவனுக்கு புலப்படலை. அதனால தான் அந்த ரேடாருங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தது. சைனாலேருந்து வாங்கின ரேடார். அஃப்கோர்ஸ் அவன் வாங்கினதே வந்து கேரண்டி வாரண்டி இல்லாத பீஸ், அது வேறு கதை. பட் ஸ்டில் தேர் நாட் ஒர்க்கிங். அவங்க HQ9 HQ16ன்னு சொல்லிட்டு காப்பி அடித்த பீஸு. சைனா வந்து ஆனால் அவங்கள பாராட்டினாங்க. ஒரு டூப்ளிகேட் டம்மி பீஸை பண்ணி கூட எப்படி வந்து ஒரு பல நாடுகளை அவங்களால ஏமாற்ற முடியுது
வெப்பன் சிஸ்டமில். திஸ் இஸ் a lesson for others to follow. சார் ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சுட்டாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 2 பெண் சிங்கங்களை மோடி அனுப்புறாரு. No, there was a logic to it. He had selected a female officer, Qureshi, Colonel Qureshiயும் விங் கமாண்டர் வமிகா சிங்கையும். வமிகா சிங் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ப்ரீஃபிங் இருக்கும். கார்கில் அப்போ கூட ஒரு கர்னல் வருவார், ஒரு எம்இஏ ஆஃபீஸர் வருவார். ஐ திங்க் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ப்ரீஃப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆர்மி ப்ரீஃபிங்கில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு 2 விமன் ஆஃபீஸர்ஸை அமைச்சிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு 2 குறியீடுகளை காட்டுகிறது. எங்கள் இராணுவத்தில் இருக்கும் பெண்கள் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல. எங்கள் பெண்களே எங்கள் தாய்மார்களை நீங்கள் அவர்களின் ஜீவாதாரத்தை நீங்கள் அச்சுறுத்தினால் எங்கள் தாய்மார்களே உங்களுக்கு பதில் சொல்ல போதுமானவர்கள். தே வில் ரிப்ளை யூ. யூ ஆர் நாட் மென். நீங்கள் ஆம்பளைங்க இல்லைடா. பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஆண்மை இல்லை. அதனால் எங்கள் பெண்மணியரே போதும், அந்த வீராங்கனையரே போதும் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு. அண்ட் தே கேவ் பிஃபிட்டிங் ரிப்ளை. அந்த பிஃபிட்டிங் ரிப்ளை என்பது அழுத்தம் திருத்தமாக அவங்க கொடுத்த எல்லா ப்ரீஃபிங்லையும் நம்ம பார்க்க முடியும். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமாகட்டும், ஒருத்தர் ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒருத்தர் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த செலெக்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருந்தது. 2வது பாகிஸ்தானுக்கு வந்து அவங்க ப்ரீஃபிங் கொடுக்க வந்தது ஒரு டெரரிஸ்டோட பையன். ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ் சம் பஷீர். DGISPரோட ஃபாதர் இஸ் அ வாண்டட் டெரரிஸ்ட் பை US அண்ட் UN, டிசிக்னேட்டட் டெரரிஸ்ட். சார் ஆர்மி மென்னோட டெரரிஸ்ட் வந்து ப்ரேயருக்கே வரானே சார் ஓப்பனா. அதனால தான் பிரதமர் சொல்ல வேண்டிய போச்சு, உங்கள் ஆர்மிக்கும் உங்கள் தீவிரவாதிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, அதனால் 2 பேரையும் அடிப்பேன் நான் அப்படின்ட்டு. See, the many red lines have been crossed in this entire operation. There are lot of symbolism in this entire operation. நீங்கள் பார்க்காத அந்த 2 ஆஃபீஸர்ஸோட இது மாத்திரம் நீங்கள் பார்க்குறீங்க. நான் அந்த ஆஃபீஸர்ஸோட இது மாத்திரம் நான் பார்க்கல. நான் பல விஷயங்கள் இதில் நான் வந்து உத்து கவனிக்கும் போது பிரைம் மினிஸ்டரோட ப்ரீஃபிங் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டரோட செயல்பாடுகள் ஆகட்டும், நம்ம கொடுத்த பதிலடிகள் ஆகட்டும், அதில் நிறைய அண்டர்லேயர்ஸ் இருந்தது. நம்ம யூஸ் பண்ண விதம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏர்ஃபோர்ஸை யூஸ் பண்ண விதம். நான் நுழைஞ்சா மாத்திரம் இல்லைடா அடி, நான் நுழையாமலேயும் அடிப்பேன் உன்னை. நீ நினச்சாலே நான் அடிப்பேன். என்னை அடிக்கணும் நீ மனசில் நினச்சாலே நான் உன்னை அடிப்பேன். நினச்ச இடத்துல அடிப்பேன். சார் கராச்சி போஸ்ட் வாஸ் ஹிட். Karachi port was hit. Actually, they say there was a drone hit. But if our Navy was minutes away from giving it a proper hit. I understand the lines. அப்படி நேவிக்கு கொடுத்துருந்தாங்கடான்னா, கராச்சியில் ஒரு பிரபலமான பாட்டு இருக்குது சிந்தியில், தமாதம் மஸ்த் கலந்தர், தமாதம் மஸ்த் கலந்தர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தமாதம் மஸ்த் கலந்தர் தான். தீபாவளியை பார்த்துருக்கலாம் நம்ம. கராச்சி போட்டு கொழுந்து விட்டு எரியிற தீபாவளியும் இல்லை போகியோ ஏதோ ஒன்றத்தை பார்த்துருக்கலாம் நம்ம. சார் we are almost close to finish them off. அதான் உண்மை. இன்னும் 2 நாள் போய் finish them off. Where is a doubt about it? We are already finished them off. இன்னும் ப்ராப்பராக அது அடக்கம் பண்ணுறதை ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம். அதுக்கு முன்னாடி சீஸ் ஃபயர்னு ஒன்றத்தை அடக்கம் பண்ணிவிடுவோம் சீக்கிரமாக. பலூச்சிஸ்தான் வந்து உடஞ்சி போயிடுச்சுன்னா அடக்கம் ஆகிடும் சீக்கிரம். பலூச்சிஸ்தான் பிரிஞ்சு போயிடும். கைபர் பக்துன்வா ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய உடம்புல எல்லா இடத்துலையும் வலி இருக்குது. பிஃபோர் தட் வி ஆர் டூயிங் பின் பிரிக்ஸ். லைட்டாக ஊசி வச்சு குத்திட்டு இருந்தோம். அவன் நினச்சா இந்த ஊசி குத்தல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு, உள்நாட்டில் பாண்டிங் ஏற்படுத்துறதுக்கு பாகிஸ்தானோட ஃபிலாசபி உள்நாட்டு அமைதியை இந்தியாவோட போரில் தேட முடியும்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க எப்பயுமே வச்சிட்ருக்காங்க. இந்தியா வம்புக்கு இழுத்தா நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம். எல்லாரையும் எல்லா நாளையும் ஏமாற்ற முடியாது. மொத்த பாகிஸ்தானையும் ஏமாத்துறதுக்கு பாகிஸ்தான் யாருமே முடிவு பண்ணிச்சு. அந்த ஆசிம் முனீரோட பேச்சுக்கள் அந்த வண்ணம் தான் இருந்தது. இப்போது அவன் யோசிக்காதது, அவன் நினச்சதும் நடக்கலை, அவன் பண்ண வேண்டியதும் அவனால் பண்ண முடியல. காரணம் என்னடான்னா, எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லிட்டு பலூச்சிஸ்தான் சைட்லேருந்து தெர் வாஸ் அ புஷ் பேக். பலூச்சிஸ்தான் என்பது பாகிஸ்தானின் 43% நிலப்பரப்பு. அவங்க இராணுவம் அந்த சைடு போக முடியாது. கைபர் பக்துன்வா சைடு போக முடியாது. ஈரானோட பிரச்சனை, ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை. ஈரானில் விடுங்க, பலூச்சிஸ்தானே போக முடியாதுன்னா பலூச்சிஸ்தான் தாண்டாதான் ஈரான், கைபர் பக்துன்வா தாண்டாதான்
ஆப்கானிஸ்தான். இங்கே போனோன்னா சிந்துக்கு சிந்துலேயும் பிரச்சனை. ஸோ அவனுக்கு இருந்த இடம் இந்த வெஸ்ட் பஞ்சாப் மாத்திரம்தான். அவனால் மேனுவர் பண்ண முடியாது. ஸோ அஞ்சா உடைய போகுது. உடையாத அப்பாற்பட்ட பிரச்சனை. ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி வகுக்கும் போது ஒரு இராணுவம் ஒரு தாக்குதல் வந்து அவர்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் அவங்க செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் எங்கே ஃபார்ம் பண்ண போகிறாங்க? என்னோட முதல் டார்கெட் என்னோட எல்லை பகுதிகள் அவன் நுழையும் போது நான் என்னோட செகண்டரி டிஃபென்ஸ் எங்கே பில்ட் பண்ணுவேன்? இங்கேருந்து நான் ரெசிஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவேன், இங்கேருந்து நான் பதில் தாக்குதலை கொடுப்பேன். அவங்களுக்கு எங்கே செகண்ட் லைன் இருக்குது? யுவர் ஃபர்ஸ்ட் லைன் இஸ் யுவர் செகண்ட் லைன் அண்ட் யுவர் லைஃப் லைன் ஹஸ் பீன் ஆல்ரெடி கட் ஆஃப், சிந்து நதி. ஸோ பொருளாதார ரீதியில் அதை என்னைக்கு முடித்தோமோ அன்றைக்கே பாகிஸ்தானுக்கு வந்து இட் இஸ் அ ஜகுலர் வெயின். இங்கே போகிற நரம்பு மாதிரி தான். அந்த நரம்பை கட் பண்ணிட்டோம். பாகிஸ்தான் இஸ் பேரலைஸ்ட். அதுக்கப்புறம் பலூச்சிஸ்தானில் வந்து பிரச்சனையை உண்டாக்கி வெறும் பின்பிரிக்காக இருந்ததை இந்த வாட்டி வந்து வேறு லெவலுக்கு அதை அக்ரவேட் ஆச்சு ப்ராப்ளம். ஸோ குவெட்டாவில் இருக்கக்கூடிய மொத்த அவங்க இராணுவமே அங்கே இருக்கிற பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஈடுபட்டு இருந்தாங்க. பெஷாவரில் இருக்கக்கூடிய அவங்களோட கோர் கமாண்டு கைபர் பக்துன்வாவை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டது. அதே சாக்லாவில் இருந்த கோர் கமாண்டு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏன்னா அவங்களுக்கு பெஷாவரில் இருக்க இன்ஃபேண்ட்ரி டிவிஷன் சாக்லாலாவுக்கு வரும், சாக்லாவில் இருக்க இன்ஃபேண்ட்ரி டிவிஷன் பெஷாவருக்கு போவோம். புரியுது. ஸோ இன்டர்சேஞ்சபிள். அவங்களால இன்டர்சேஞ்ச் பண்ண முடியல. மாங்லாவில் இருக்க ஸ்ட்ரைக் கோர் ஃபார்மேஷன் மாத்திரம்தான் காஷ்மீருக்குள்ளே அடிக்கக்கூடிய தன்மை உள்ளது. அவங்க பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் பதில் தாக்குதல்கள் நம்ம டிஃபென்சிவ் பாஸ்டர் ப்ராப்பராக எடுத்தோம். இப்போ மிச்சம் இருக்கிறது பாவல்பூர் கோர் கமாண்ட் பக்கத்தில் தான் மௌலானா மசூத் அசரோட கேம்பே இருந்தது. அங்கேயே அடிச்சாச்சு. கோர் கமாண்ட் அடிக்கல, ஏர்பேஸ் அடிக்கல, கேம்ப் அடித்தோம். வடிவேல் லாங்குவேஜ் அடி ஒன்று இடி மாதிரி விழுந்தது இல்லை அப்படின்வாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இட் வாஸ் அ ஸ்ட்ரைக் ஃப்ரம் த ப்ளூ. போய் விழுந்த குண்டுகளோட எனி ஃபோர்ஸ் நீங்கள் போலீஸ்காரராக இருக்கலாம், ஆர்மியில் இருக்கலாம், சடனாக ஒரு புல்லட் அப்படியே தெரிச்சிக்கிட்டு ஓடுது, ஒரு 10 பேர் 20 பேர் சாகுறாங்க. இல்லை ஒரு இடத்துல, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங் உங்கள் சைக்கி வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகும். நார்மல்சி வந்து நீங்கள் அதை வந்து உங்கள் கம்போஷர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பல நாட்கள் எடுக்கும். ஒரு ஃபியர் வரும், ஒரு சைக்கோசிஸ் வரும், அச்சம், பதற்றம், இது எல்லாம் நம்ம தொத்திக்கும். பாகிஸ்தான் இராணுவத்தை இது எல்லாமே தொத்திக்கிச்சு. இராணுவத்தை தொத்திக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, அவங்க விமானப்படைக்கு நல்லா தெரியும் அவங்களால இந்தியாவை சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் 1 பிளேனு 2 பிளேனு 3 பிளேனுன்னு உள்ள அமைச்சாங்க. அதாவது ஒரு ஸ்குவாட்ரன் ஃபார்மேஷன்னா ஒரு 8 பிளேன் வரும், 12 பிளேன் வரும். 1 பிளேன் 2 பிளேன் வச்சு நீ என்ன பண்ண போகிற? ஏன்னா ஊற்றுறதுக்கு எண்ணெய் இல்லை, நோ ஆயில். தே ஹேட் only 3 days supply of oil and they were scared to the maximum. பயந்துட்டாங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக கீழே இருக்கிற அவங்களோட பொருளாதாரமே வந்து தத்தளிச்சிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஆசிம் முனீர் எடுத்துகிட்டு வந்த அந்த and he did not expect that Modi will take it to next level. It was a graduated responseல 3வது கட்டத்தை நோக்கி போயாச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக 3வது கட்டத்திலே அடித்தோம். நம்ம இல்லை 3வது கட்டத்துக்கு போனது என்பதே வந்து ஒரு டார்கெட்டை நான் அடிக்க மாட்டேன், பல டார்கெட் அடிப்பேன். அதுவும் டார்கெட் செலெக்ஷன் பாருங்கள். முரிட்கே, பாவல்பூர், கோட்லி, எதெல்லாம் முக்கியமான கேம்புகள் இருக்கோ அங்கே கிட்டத்தட்ட 60 கேம்ப் இருக்குது. 60 கேம்பில் வி அட்லீஸ்ட் டார்கெட்டட் 9 கேம்ப்ஸ். அதுக்கப்புறம் பல கேம்பை வந்து ஆர்ட்டிலரி ஷெல்லிங்கில் டார்கெட் பண்ணியிருக்கோம், அது வேறு. பட் இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் சென்டரில் இருந்த கேம்ப்ஸு. அதில் 5 கேம்ப் வந்து பாகிஸ்தான் பிஓகேல இருந்திருக்கு, 4 கேம்ப் வந்து பாகிஸ்தான் டெரிட்டரிக்குள்ளே இருந்திருக்கு. லெட் அஸ் நாட் ஃபர்கெட் பாவல்பூர் இஸ் 160 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஐபி. 160 கிலோமீட்டர் ஐபிக்குள்ளே போயிட்டு நம்மளால் பார்டரை கிராஸ் பண்ண முடியாமல் இல்லை, பண்ணாமல் தாக்கியிருக்கோன்னா என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அவங்க ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கணும்? இந்தியாவுக்குள்ளே இன்ட்ரூட் பண்ணுறது. அவங்க டிபெண்ட் ஆனது எது மேலே? டர்க்கி கொடுத்த சகோர் ட்ரோன்ஸ் மேலே. அதுதான் ஒன்றுமே இல்லையாமே. அதோட டிஃபென்சிவ் மெக்கானிசம் வந்து நம்மளால் தவிர்க்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா கொடுத்த ரேடாரு, சைனா கொடுத்த PS-15E மெசைலு, இதுங்கெல்லாம் அவங்க பெரிய அளவில் சப்ளை பண்ணாங்க. பட் இந்த சப்ளைஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமாக இந்தியாவோட டிஃபென்ஸை டென்ட் பண்ண முடிஞ்சதா, இல்லை அதை வந்து தார்க்க முடிஞ்சதா பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல. அண்ட் உலகத்துக்கு இந்த போரானது ஒரு முக்கியமான லெசனை கற்றுக் கொடுத்துருக்கு.
Defense can necessarily need not be passive active defense. It can be passive defense also. And it should be multi-layered defense. இஸ்ரேலோட அயன் டூம், ரஷ்யாவோட சொந்த அவங்களோட டிஃபென்சிவ் இதோட இது வந்து நம்ம சுதர்ஷன் சக்ரான் S-400 சொல்கிறோம். இது வஜ்ர கவச்சம் மாதிரி செயல்படுது. One step ahead of everyone. இட் இஸ் லீப் ஃப்ராகிங் டெக்னாலஜி. ஏஐ இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். தூக்கி போட்ட வெப்பன்ஸ் எல்லாத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் IL-17 தூக்கி போட்ட கன்னு, ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்னு, ZU-23 சொல்லி தூக்கி போட்ட வெப்பன் அப்சலீட் வெப்பன் சொல்லிட்டோம். நம்ம அப்சலீட்னா இனிமேல் அதை போரில் யூஸ் பண்ண முடியாது, இட் அவுடேட்டட் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஆப்டிக்கல் ஃபயரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடாரை அது கூட ஃபிட் பண்ணி அதை லேசர் புல்லட் ஃபார்மில் அதை கன்வெர்ட் பண்ணி அந்த புல்லட்ஸ்க்கே அந்த லேசர் கெப்பாசிட்டியை கொடுத்து துல்லியமாக டார்கெட்டை தூக்குற மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணோம். இது உள்நாட்டில் நம்ம பண்ண வேலைகள். ஆத்ம நிர்பர் பாரத்தை கேள்வி கேட்கும் எல்லா புத்திசாலிகளுக்கும் இந்த போர் முழுமையான ஒரு தீர்வையும் முழுமையான ஒரு பதிலையும் கொடுத்துருக்கு. எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்க கையில் இருக்குது. சார், நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி, ஒருவேளை மோடி இந்த இடத்துல இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? சரி, மோடி இல்லைன்னா மோடிக்கு ரிப்ளேஸ்மெண்ட் யாராவது நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், பாஜக அரசாங்கம் இல்லாமல், மோடி இல்லாமல் இங்கே வேறொரு அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம்னு வச்சுக்கலாமே, என்ன நடந்திருக்கும்? வன்மையாக கண்டித்திருக்கும். சார், நிகழ்ச்சியோட கடைசி பகுதி எப்போவுமே நம்ம ரேபிட் ஃபயரில் இது பண்ணுவோம். ஏன்னா ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது சில நிறைய கேள்விகள் கேட்க முடியாது, சில கேள்விகள் மிஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நான் வந்து ரேபிட் ஃபயரில் கேட்குறேன். நீங்கள் ஒரு ஒன் லைனராக சொல்லுங்கள். உங்கள் விருப்பம். எஸ், உங்கள் விருப்பம். பாகிஸ்தான் ஆர்மி உயிரோட இருக்கா இல்லையா? ஆர்மி இருக்குது, பட் ஆர்மி ஜென்ரல்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பலூச்சிஸ்தான் தனி நாடாக வருமா வராதா? தனிநாடு கோரிக்கை என்பதை தார்மீகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பட் உடனே வருமா என்பது பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்திரா காந்தி தான் மோடியோட பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்திரா காந்தி நேருவோட பெஸ்ட்டா? கிடையாது. ஹோப் ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் கொஷின். POK யார் கொடுத்தது? நேரு கொடுத்தாரு. அக்ஷய் சென் யார் கொடுத்தது? திரும்ப வாங்கிய தவறு இது யார்? 71. ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் கொஷின். ஓகே. ட்ரம்ப் நாட்டாமை வேலை பார்த்தாரா இல்லையா? வரும், ஆனால் வராது. பார்த்தாரு, ஆனால் பலிக்கலை. நியூக்ளியர் வெப்பன், அதை அடித்தாங்க அடிக்கலன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அடித்தோமா இல்லையா? தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஆம்பிக்விட்டி. அதாவது செய்தோமா செய்யவில்லையா அப்படின்ற ஆம்பிக்விட்டியில் இட் இஸ் ஆம்பிகுவஸ். இருக்கலாம், பண்ணோன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே. அமெரிக்காவோட ஆயுதங்கள் இந்திய ஆயுதங்களால் இந்தியாவோட வார் வெப்பன்ஸால் தோற்கடிக்கப்பட்டது அப்படின்றது உண்மையா இல்லையா? 2 கண்ணோட்டம். முதல் கண்ணோட்டம், அமெரிக்கன் வெப்பன்ஸ் இன்ஃபீரியர்னு நான் வந்து 100% சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் பாகிஸ்தான் அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாங்களான்றது ஒரு கேள்வி இருக்குது. பாகிஸ்தான் 4ஆக உடையுமா? கடவுள் புண்ணியத்தில் நடந்தால் நான் அந்த இறைவனுக்கு மிகவும் நன்றிக்குரியவனாக இருப்பேன். வேறொரு அரசாங்கம் மோடி அரசாங்கம் பதிலாக இருந்தால் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்திருக்குமா? பெரிய கேள்விக்குறி. யுனைட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க இந்தியாவை. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போது எல்லாருமே ஒன்றானாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நான் பார்ப்பது ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் கர்னல் குரேஷியும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் மூலம் பார்க்குறேன். சீஸ்ஃபயர் அவசரப்பட்டு பண்ணிட்டாங்களோ இந்தியா கவர்மெண்ட் ஒத்துக்கிச்சோ? அதுக்கு நாம் நிர்ணயித்த இலக்குகளை நாம் எட்டிய பிறகு நாம் பாகிஸ்தானை தாக்குவது எதனால் தாக்க வேண்டும், எங்கே தாக்க வேண்டும்? there is no reason சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் தேவை என்ன? அவங்க பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினால் நாம் நகர்த்த முடியும். நகர்த்தாதப்போ நம்ம பண்ணோம்னா தவறு செய்த நாடாக இந்தியா கருதப்படும். மேட் இன் சைனா அகெயின் ப்ரூவ்ட் இட் இஸ் பீன் மேட் இன் சைனா. இது பாகிஸ்தான் மேலே தப்பா, சைனா மேலே தப்பா? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. ஆஃப்கோர்ஸ் சைனா டசன்ட் பிலீவ் இன் காட். இன்னொரு நாட்டோட வெப்பனை தூக்கி காப்பி அடித்து அதை நான் பண்ணி அதை தூக்கி நான் இன்னொரு நாட்டுக்கு கொடுத்தேன்னா, no Chinese weapon is tested on ground in any battlefield condition till date. Is India the new superpower in arms, missiles and everything? In the making. Okay. In the whole Operation சிந்தூரில் ஒரு எல்லாமே நல்லா இருந்தது. ஒன் திங் விச் வேறு லெவல் பண்ணிட்டாங்க அந்த மனுஷன் அப்படின்றது எது உங்களுக்கு? 90 minutesல 11 பேஸுங்களையும் அவங்களோட 4 மிசைல் லான்ச் பேட்ஸையும் தூக்குனது. அரபு இஸ்ரேலி வார் 1967 அப்புறம் ஒரு நாட்டோட மொத்த விமானப்படையை நிலைக்குலைத்த வண்ணம் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இதுவாக தான் இருக்கும். டீக்ளாசிஃபை பண்ணாங்கடான்னா இட் வில் பி சம்திங் தட் எவ்ரி மிலிட்ரி அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி வில் டீச். சார், எல்லாரும் ஸ்ரீலங்கா பாகிஸ்தானோட போகணும் எதிர்பார்த்தாங்க.
ஆனால் ஸ்ரீலங்கா வந்து நாங்கள் யார் சைடும் இல்லைன்னு சொல்லி கமுக்கமாக இருந்துட்டாங்க. என்ன காரணம்? அதையே நான் வெறுக்கிறேன், எதிர்க்கிறேன். திஸ் ஒரு ஸ்டாண்ட் வித் அஸ் நினைக்கிறீங்களா? 22 அவங்க சோத்துக்கும் எல்லாத்துக்கும் திண்டாடினப்போ யார் பக்கத்தில் நின்னாங்கன்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்கணும். ஓகே. நெவர் ட்ரஸ்ட் தி சினிலிஷ். ஒரு நாடு இந்தியாவிற்கு சப்போர்ட்டாக இருந்தது, ரொம்ப இந்தியா பண்ணது கரெக்டுன்னு நினச்ச ஒரு நாடு நீங்கள் சொல்லுங்கள் சார் இந்த ஹோல் ப்ராசஸில். இன்ஃபேக்ட் ஐ பெக் டு டிஃபர், ஐ வில் டேக் 2. ஓகே. ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று ரஷ்யா. சார் ரஷ்யாவோட மோடி கொண்டு போன ரிலேஷன்ஷிப், அது கொண்டு போன ரிலேஷன்ஷிப் வந்து புட்டினுக்கு வேறு யார்ட்டையும் அவ்வளோ நல்ல ரிலேஷன் கிடையாது எக்ஸப்ட் மோடி. பவர் ரெஸ்பெக்ட்ஸ் பவர். இஸ்ரேல் அண்ட் மோடி 2 நாடுகளும் ஒரே பிரச்சனையால் சூழ்ந்துள்ளன. எனிமீஸ் எனிமீஸ் ஃப்ரெண்ட். சாணக்கிய நீதி. திருப்பி டூரிசம் வரும்னு நினைக்கிறீங்களா? இட் வில் கம் பவுன்ஸ் பேக் நினைக்கிறீங்களா? வி ஆர் இண்டியன்ஸ், வி ஆர் ரெசிலியன்ட். எப்பயுமே ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த பிரச்சனையை பார்த்துட்டு திரும்பியும் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பெரியவர்கள் நமது புராணங்கள்லேருந்து எல்லாத்தையுமே நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இட் வில் ரீஸ்டார்ட், காட் வில்லிங். சார் இப்போ ஆர்மியில் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் வெரி லெஸ், நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணல, இந்த மாதிரி கோவிட்க்கு அப்புறம் ரெக்ரூட் பண்ணல, இந்த மாதிரி பல அவதூறுகள் இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெக்ரூட்மெண்ட் என்பது இட்ஸ் அ சீரியஸ் கேம் அண்ட் சீரியஸ் ஆஃப் பாலிசி. இட்ஸ் அ கவர்மெண்ட் பாலிசி. இந்த அரசாங்கத்துக்கே விட்டு விடுவது நல்லது. 2வது, தெர் இஸ் சம்திங் கால்ட் எஸ் இன்டிகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு ஒருத்தர் இருக்கார். பாலிசி மேக்கிங் கிட்ட ஆர்மியில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அவர்கள் இதை கவனித்துக் கொள்ளட்டும். த நேச்சர் ஆஃப் வார்ஃபேர் இஸ் சேஞ்சிங். இந்த சண்டையே பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டு நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். இது மொத்த சண்டையுமே கான்டாக்ட்லெஸ் வார்ஃபேர். ஸோ அவ்வளோ பெரிய இராணுவம் தேவையா? இந்த நேச்சர் ஆஃப் பேட்டில் சேஞ்ச் ஆகும்போது, பேட்டில் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது 12 லட்சம் 14 லட்சம் ஆர்மி தேவையா? இல்லது வெல் நிட், வெல் ஆயில்டு, வெல் ட்ரெயின்டு, வெல் எக்யூப்டு ஆர்மி தேவையா? டெக்னாலஜிக்கலி ட்ரிவன் ஆர்மி தேவையா இந்தியாவுக்கு? அதை உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். சார் ஒருவேளை மீண்டும் பாகிஸ்தான் தன் நரிவேலையை செய்தால் என்ன நடக்கும்? பாகிஸ்தான் எனும் நாடு புல்பூண்டு முளையாத ஒரு பாலைவனமாக மாறக்கூடும், அல்லது 4 பகுதிகளாக உடைந்து விடும். There won't be Pakistan. One word about Modi? Lion. Thank you.